தேங்க்யூ ஜீசஸ். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த உபவாச நாளிலே உங்கள் அனைவரையும் திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு நன்மையான காரியத்தை ஆண்டவர் நமக்கு கர்த்தர் செய்வாராக. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலிருந்து கர்த்தர் இந்த 12வது மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை கிருபையாய் கர்த்தர் கொண்டு வந்தார். இந்த மாதம், இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் ஒரு ஆயத்த மாதமாய் இருக்கிறதுனாலே ஆண்டவர் இந்த உபவாச நாட்களிலே நம்மை கர்த்தர் கிருபையாய் நம்மை ஆயத்தப்படுத்தி ஒரு புதிய ஆண்டை, ஒரு நல்ல ஆண்டாய் கர்த்தர் நமக்கு கிருபையாய் மாற்றி தருவாராக. ஆமீன். இனி இருக்கிற ஒவ்வொரு இந்த சனிக்கிழமையிலையும் அடுத்த வருஷத்திற்கான சில ஆயத்த காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். சில காரியத்தை ஆண்டவரிடத்திலே ஜெபித்து பெற்றுக்கொண்டு இந்த வருஷத்தில் நாம் தவறவிட்ட, இந்த வருஷத்தில் நம்ம கீழ்ப்படியாமல் போன நிறைய காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாய் வாழ்வதற்கு சில ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் தருவாராக. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். ஆமேன். வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 20வது 21வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 20, 21. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இன்னொரு விசை, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, நம்ம வேண்டிக் கொள்ளுவதற்கும் நம்ம நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கிறதையும் ஆண்டவர் கேட்பாராமா, நம்ம நினைக்கிறதையும் ஆண்டவர் கேட்பாராமா. அப்போ நமக்கு அவர் கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, காலிருந்தும் அவர் நடக்காதவர் அல்ல, செவிகள் இருந்தும் அவர் கேட்காதவர் அல்ல, அவர் கேட்கிறவரும் பார்க்கிறவரும் ஆகிய கர்த்தர் நம்முடைய தேவன். அப்போ நம்ம வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நமக்கு கர்த்தர் தருவார். அப்போ இனி இருக்கிற இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த காரியத்தை தியானித்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம எதை வேண்டிக் கொள்ளுகிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவன் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்கிறவர். அதனால என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன். அப்போ எல்லாம் எதுல பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கிறதா ஆண்டவர் தருகிறாராம். நீங்க என்ன கேட்டாலும் அதைத்தான் வேதத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு அவன் அப்பத்தை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ அப்படின்னு, கல்லை கொடுப்பானோ அப்படின்னு பைபிள் இல்ல, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அப்படி செய்ய மாட்டாரா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய தெய்வம் நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறவர். நம்ம என்ன கேட்டாலும் கர்த்தரதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். காலேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, காலேப்பனுடைய மகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறது மாதிரி ஷேர் அந்த மகளுக்கும் அவர் கொடுத்துட்டார், அந்த பிள்ளைக்கும் அவர் கொடுத்தாச்சு. ஆனா அந்த பிள்ளை அவங்க அப்பா இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இல்லப்பா நீங்க எனக்கு கொடுத்தது எனக்கு போதாது, எனக்கு வேற வேணும், எனக்கு தாங்க அப்படின்னு சொன்ன போது வேதம் சொல்லுது, அவனுடைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளை கேட்ட உடனே கொடுத்தாராமா. தன்னுடைய தகப்பனார் இடத்துல இருக்குது,
இருக்கிறது தான் பிள்ளை கேட்குது. கடன் வாங்கி பிள்ளை கேட்கல, இல்லைன்னா இன்னொருத்தரிடத்துல பிடுங்கி தாங்கன்னு கேட்கல. தன்னுடைய தகப்பனாரிடத்துல இருக்கிறத கேட்ட உடனே தன்னுடைய தகப்பனார் அதை தருகிறார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஆராதிக்கிற தகப்பன் வந்து சகலவற்றையும் உண்டாக்கினவர். அவரிடத்துல இல்லாதது எதுவுமே இல்லை. அவர்தான் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அதனால நம்ம வந்து கேட்கணும். கேட்கும் போது என்ன பண்ணணும்னா ரொம்ப ஞானமா ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஒரு சில காரியத்தை ரொம்ப ஞானம் இல்லாம நம்ம கேட்டக்கூடாது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னா ஆபிரகாம் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆபிரகாம் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. ஆபிரகாம் வந்து விசுவாசிகளுடைய தகப்பன். ஆபிரகாம் என்ன சொன்னாலும் ஆண்டவர் அப்படியே கேட்கறது மாதிரி ஒரு நல்ல தொடர்போடு இருந்தவர். இப்போ இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்ற ஜெபம் நம்முடைய காரியத்தின்படி அது பண்ணியிருக்க வேண்டாமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த இஸ்மவேலை குறித்து வேதம் சொல்லுது, அவன் துஷ்டனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருடைய கைக்கும் விரோதமாக இருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும் அப்படின்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை குறித்து ஒரு கெட்ட செய்தி மாதிரி ஒன்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இப்போ நான் என்ன ஜெபிச்சிருக்கிறேன் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆபிரகாம் எப்படி ஜெபம் பண்ணி இருக்கலாம்னா, இஸ்ரவேல் உமக்கு முன்பாக அவன் சரியாகட்டும், இஸ்ரவேலுடைய தலைமையில இருக்கிற அதை எடுத்து போடுங்க, அவன் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையா வச்சிருங்க, இந்த மாதிரி ஒருவேளை ஜெபிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இப்போ இஸ்மவேல் பிழைப்பானாக அப்படின்னு சொல்ற ஜெபம் வந்து அவன் பிழைச்சிட்டான். ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு இஸ்மவேலை வித்தியாசமாய் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா அவனுடைய தலையின் மேல இருக்கிற என்ன விலகல்னா, சாபம் விலகல்ல. இவங்க ஜெபித்த ஆசீர்வாதம் வந்துருச்சு, அவன் தலைமையில இருக்கிற அந்த சாபம் மாறல. ஆனா அதே நேரத்தில் இந்த ஆசீர்வாதம் வராம அவன் தலையின் மேல இருக்கிற சாபம் எடுக்கப்பட்டிருக்காக ஜெபம் பண்ணியிருந்தா கூட இன்றைக்கு வந்து அந்த அவர்களால பெரிய சமாதானம் தேசத்துல உண்டாயிருக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்திலே ஒரு சில காரியத்தை கேட்கறதுல நம்ம ரொம்ப ஞானமா இருக்கணும். அதைத்தான் அன்னாள் ஜெபிக்கும் போது, எனக்கு என்னுடைய நிந்தையை மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, என்னுடைய தலைமையில இருக்கிற இந்த பேரை மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாம எப்படி ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சேனைகளின் கர்த்தாவே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்போ இந்த அன்னாள் வந்து எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, நான் சந்தோஷமா இருப்பேன், என்னுடைய நிந்த மாறுன்னு ஜெபம் பண்ணாம எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, அப்பொழுது அந்த குழந்தைய நான் யாருக்காக கொடுப்பேன்னா கர்த்தருக்காக கொடுப்பேன். அப்போ நம்முடைய ஜெபத்துல வந்து சில காரியத்தை வந்து என்ன ஆசீர்வதிங்க, என்ன இப்படி பண்ணுங்க, என்னுடைய கடனை இப்படி மாற்றுங்க, எனக்கு இந்த பிசினஸை பெருக பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணா மட்டும் போதாது. இப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஒருத்தர் வர்றீங்க வந்துட்டு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த மகனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, இவரை நல்ல செழிக்க பண்ணுங்க, இவருக்கு நல்ல வருமானம் வரட்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம்னு வைங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டுட்டாரு, ஜெபத்தை கேட்டு இப்ப நல்ல வருமானம் வருது, இப்ப நல்ல வேலையெல்லாம் வந்துச்சு. சோ அவருக்கு அந்த வருமானத்தை அந்த வேலையை தக்க வைக்கக்கூடிய ஞானம் இல்லைன்னா ஆண்டவர் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டுட்டாரு. ஆனா இப்ப என்னன்னா, ஆனா இந்த சாமுவேல் சாலோமன் அதுக்காக தான் ஜெபம் பண்ணும் போது ரொம்ப அழகா ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே நான் சிறு பையனா இருக்கிறேன், ஆனா என்னன்னா இந்த ஜனத்தை வந்து என்னுடைய கைக்கு கீழ்ப்படுத்துங்க, இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாம எதிரியினுடைய அந்த பிராணனை கேட்காம எப்படி ஜெபம் பண்றாருன்னா, இந்த கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்ட உடனே அவனுக்கு ஞானமும் கிடைச்சிச்சு, அதே நேரத்தில் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அவனுக்கு தந்தார்.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கவனமுள்ளதா இருக்கணும். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம அறிஞ்சு ஜெபிக்கணும். நம்ம என்னன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த சமயத்தில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்காக நம்ம ஜெபம் பண்றது வழக்கம். அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுகிறது பெரிதல்ல, அந்த பிரச்சனையை அடியோட மாற்றுகிறதற்குரிய ஞானத்தையும் கிருபையும் நமக்கு தருகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதனால ஆண்டவரை வாக்கு கொடுக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி இனி இருக்கிற எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா புதிய வருஷத்திற்கான சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம தெளிவா ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தயவாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். இப்போ ஒரு வாலிப தம்பி வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ரொம்ப அழுது என்கிட்ட வந்து ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ண சொன்னான். அப்போ வந்து அவன் ஜெபம் பண்ண சொல்லும்போது, சரி ஒரு வாலிப பையன் ஒரு ஜெப குறிப்பை எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் வந்து காலேஜ் படிக்கிறேன், என் கூட வந்து ஒரு பொண்ணு படிச்சா, அந்த பொண்ணை நான் ரொம்ப நேசிச்சேன், நான் ரொம்ப விரும்பினேன். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்றான்னா சொன்னேன், என்னை விட்டுட்டு இன்னொரு பையனோட பேசிட்டு இருக்கா, என்னால் அது தாங்கவே முடியல, எனக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா அவன் மறுபடியும் என்கிட்ட பேசணும். நமக்கு ஒருவேளை சிரிப்பு வந்தாலுமே அந்த பிள்ளை அந்த பையனுடைய உணர்வு வந்து அவனுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப மன கஷ்டத்தோட இருக்கிறான். அப்படின்னா அந்த பிள்ளைய உயிருக்குயிராய் நேசிச்சு காதலிச்சு இப்போ அந்த பிள்ளை பேசலைன்னு உடனே அவனால தாங்கவே முடியல. இப்போ நான் என்ன ஜெபம் பண்றது, என்ன ஜெபம் பண்ண முடியும்? அவனுக்கு இப்போ என்ன தேவைன்னா, அவன் வந்து ரட்சிக்கப்பட்டவனோ ஏசப்பாவை பற்றி தெரிஞ்ச பிள்ளையோ அல்ல, அவன் ஒரு உலகத்தினுடைய பையன். அவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பாட்ட என்ன கேட்டாலும் ஏசப்பா கொடுப்பாருல்ல, இந்த காரியத்தையும் கொடுப்பாருல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த தம்பிட்ட என்ன சொன்னேன்னா, மகன் ஏசப்பாட்ட என்ன கேட்டாலும் ஏசப்பா தருவார். இப்போ அந்த பொண்ணை நீங்க பேச வைங்க ஏசப்பான்னு கேட்டா நீங்க படுற மன வருத்தத்தை பார்த்து கண்டிப்பா ஆண்டவர் அதை செய்யலாம். ஆனா இப்ப நான் ஒண்ணு உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த பிள்ளை வந்து இன்னைக்கே உங்களுக்கு உண்மையா இல்லை, இன்னைக்கே அடுத்த அட்ராக்ஷன் கிடைக்கும் போது சேஞ்ச் ஆகுது. அப்ப நாளைக்கு நீங்க வந்து கல்யாணம் பண்ணி ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இப்படி வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நம்ம இப்ப ஜெபம் பண்ற ஜெபத்திற்கு வந்து ஒர்த் இருக்குதா? அப்போ உங்களையே நேசிக்கல இல்ல, உங்களையே அவங்க மறந்துட்டாங்கல்ல, உங்க அன்பு பெருசா தெரியல இல்ல, இத்தனை நாள் நீங்க வாங்கி கொடுத்த எதுவுமே பெருசா தெரியல இல்ல, அப்ப அந்த பொண்ணு திரும்ப நம்மோட நேசிக்கணும் அப்படின்ற ஜெபம் வந்து நம்ம பண்ணணுமா, அப்படி கேட்கணுமா அப்படின்னு. ஸோ அவன் அந்த தம்பி வந்து கடைசி வரைக்கும் மாறல, இல்லை அந்த புள்ள கண்டிப்பாக என்கிட்ட பேசிதான் ஆகணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ உலகத்திலே இருக்கிற ஒரு நபருக்கு அந்த நேரத்தில் சரியாகிறதற்கு ஜெபம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, அந்த பிரச்சனை நல்லதா கெட்டதா இது எதுவுமே தெரியாது. பொதுவாக ஒரு வீடு வாங்குறதுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வீடு வாங்குறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது ஏன் நீங்க ஜெபம் பண்றீங்க? அந்த வீடு வாங்குறது முதல்ல வந்து கர்த்தருடைய சித்தமா? அந்த வீடு வாங்குறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிறைய பேர் எதுக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் ஒரு லோனுக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், அந்த லோனுக்கு கிடைக்கணும்னு லோனு கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. பாருங்க பாஸ்டர்ஸனுடைய சூழ்நிலை எல்லாம் பாருங்க, எதுக்காகலாம் ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்குது சொல்லுங்களேன். லோன் வாங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, லோன் ஒரே தடையா இருக்குது, அங்க இருக்கிற மேனேஜர் வந்து சைன் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ண வர்றீங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன் சிஸ்டர், ஜெபம் பண்ண மாட்டேன் பிரதர்னு சொல்ல முடியுமா? உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இப்போ ஒன்று கேட்க நினைத்துங்க, இப்போ லோன் வாங்குறது நல்லதா கெட்டதா? லோன் வாங்குறது நல்லதா கெட்டதா? தப்பா சரியான்ற இடத்துக்கு நான் வரல, நல்லதா கெட்டதான்ற இடத்துக்கு தான் வரேன். நல்லதா கெட்டதான்னு அதை எடுத்து பார்த்தோம்னா லோன் வாங்குறது நல்லது இல்லை, அது கெட்டது. ஏன் அப்படின்னா, அடுத்த நாளிலிருந்து நம்ம என்னவா மாற போறோம்? கடன்காரங்களா மாற போறோம், நம்ம கடன் கட்ட போறோம். அப்போ இந்த ஜெபத்திற்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்து லோன் சாங்ஷன் ஆயிருச்சு. இப்போ லோன் சாங்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே மாசம் அவன் வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று இருக்கிறான் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்வாருன்னா, அதுக்கு தாண்டா ஒரு மாசம் உனக்கு லோனே கிடைக்காம தடை பண்ணினேன், நீ வந்து ஓயாம நோயின்னு என்னை இருக்க விடாம இப்ப கடன் வாங்கினல, இப்ப கட்டுறதுக்கு திரும்ப என்கிட்ட வந்திருக்கிறேன். ஆண்டவர் அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை முதல்ல நம்ம ஜெபிக்கிறதுக்குள்ள அந்த காரியத்தை நம்ம ஜெபிக்கும் போது அது சரியான ஜெபமா?
அது சரியான ஜெபமா அப்படின்னு நீங்க பார்த்து செய்யுங்க. ஏன்னா நம்முடைய தெய்வம் துன்மார்க்கத்திலே பிரியப்படுகிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் நீதியிலே பிரியப்படுகிற தேவன். அதனால தான் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஆமென். என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆக கடவது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்தை குறித்த ஒரு தெளிவை இன்னைக்கு நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ இன்னைக்கு திருடன், ஒருவேளை ஒருத்தன் திருடனுக்கு ஏசாமியை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏசாமியை பிடிக்கிற திருடன் எப்படி ஜெபம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே இன்னைக்கு நிறைய வீடு பூட்டாமல் இருக்கணும், நிறைய பீரோ திறந்திருக்கணும், ஏன்னா நிறைய திருடணும். இல்லை, ஒருவேளை அவனுக்கு ஏசப்பாவை பற்றி முழுமையான அறிவு இல்லாமல் ஏசு நல்லவர், ஏசு ப்ரேயர் பண்ணால் கேட்பாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணை மூடிட்டு அப்படி தான் ப்ரேயர் பண்ணுவான், எனக்கு நிறைய வீடு திறந்திருக்கணும் ஏசப்பான்னு. அதுக்காக நம்முடைய தேவன் திருடனுடைய ஜெபத்தை கேட்டு திருடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னு நாளைக்கு சர்ச்சில் அவன் சாட்சி சொல்றதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த மனுஷனுக்கு அறிவில்லை, ஆண்டவரை குறித்த அறிவில்லை, நம்ம யாரிடத்துல எப்படி ஜெபிக்கிறோம் என்கிற ஞானம் இல்லை. ஆனா இந்த ஜெபத்துல வந்திருக்கிற கலந்துகிற உங்களுக்கும் எனக்கும் இனி என்ன ஜெபம் பண்ணினாலும் நம்முடைய ஜெபத்துல என்ன இருக்கணும்னா, ஞானமாய் ஜெபிக்கக்கூடிய கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னொன்று, முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்தில் கேட்கிறத குறித்து நம்ம ரொம்ப கவனமாய் கர்த்தரை ஆராதிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், நன்றி சொல்லலாம். ஆனால் ஜெபத்தை மட்டும் எப்படி பண்ணணும்னா, நேர்த்தியான ஜெபத்தை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இனி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் எப்படி இருக்கணும்னா, அந்த டைமிங் கிடையாது. ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்காக ஜெபிப்போமே, ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையா இரக்கம் பாராட்டுவார். ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். சில ஜெபத்துக்கு நமக்கு அழகா அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, சில ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம விட்டுறாரு. அது எதனாலன்னா, நம்ம மேல கர்த்தர் தகப்பனை போல கர்த்தர் அன்பு வைத்திருக்கிறதுனால தான் சில ஜெபங்கள் நமக்கு கேட்கப்படாமல் இருக்கிறது. சில ஜெபங்கள் நமக்கு கேட்கப்படாமல் இருப்பது தப்பல்ல, அந்த ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளை பாருங்க, பிள்ளைகள் என்ன வேணாலும் கேட்பாங்க, என்ன வேணாலும் நம்ம இடத்துல விண்ணப்பம் வைப்பாங்க. ஆனா நம்முடைய பிள்ளைகள் வைக்கிற எல்லா விண்ணப்பத்தையும் நம்ம பூர்த்தி செய்வது இல்லை. எல்லா பிள்ளைகள் வைக்கிற எல்லா விண்ணப்பத்தையும் ஒரு தகப்பன் தாய் பூர்த்தி செய்கிறவர். ஆனால் அந்த பிள்ளையை அவர் நேர்த்தியா வளர்க்கல, அந்த பிள்ளையை அவங்க தவறா வளர்க்குறாங்கன்னு அர்த்தம். ஆனா அதே நேரத்தில் பிள்ளைய 1000 ரிக்வெஸ்ட் வச்சாலும் பிள்ளைக்கு என்ன தேவை, இந்த வயசுக்கு என்ன தேவை, இப்போ இதை வாங்கி கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு எந்த தகப்பனும் தாயும் செய்கிறார்களோ அந்த தகப்பனும் தாயும் தான் சரியான ஒரு தகப்பனும் தாயும். ஆமென். அப்போ நம்முடைய தெய்வம் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணி என் ஜெபம் கேட்கப்படலையே, ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுக்காம விட்டுருக்கிறாரு, நீங்க கவலையே படாதீங்க. ஆண்டவர் சில ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்றால் அதுல கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கும், அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அது இப்ப நமக்கு தெரியாவிட்டாலும் ஆமென், வருகிற காலங்களில் அந்த காரியம் ஆம் என்றும் அது சந்தோஷம் என்கிறதை, அது நல்லது என்கிறதை நீங்க நினைப்பீங்க. ஆமென். நான் இதற்கு ஒரு சாட்சியை கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். இதற்கு முன்னாடி இந்த இடத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கத்தில் ஒரு மாட்டு கொட்டாய் ஒன்று இருந்துச்சு. அதுதான் நம்முடைய 2வது திருச்சபை. அப்போ அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வாடகைக்கு எடுத்து ஷெட்டு போட்டோம். ஒரு 4.5 சென்ட் இடம் வாடகைக்காக எடுத்து போட்டால் அந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த திருச்சபையினுடைய இடம் ரொம்ப நிறைஞ்சிருச்சு. அந்த ஃபுல்லாக ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க. இப்போது அந்த இடத்தினுடைய தொட்ட மாதிரியே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் அதுவும் ஒரு 3.5 சென்ட் இடம் இருக்கும். அது அவங்களுடைய இடம் தான். அப்போ அவங்க சும்மா தான் வச்சிருக்காங்க. இங்கே கட்டின மாடை இப்போ அங்கே கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போது டெய்லி நான் என்ன ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஜன்னலை திறந்து விட்டு இந்த இடத்தையும் வாடகை கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவரே, நாங்கள் விரிவாக்குவோம்ல அப்படின்னு கிட்டத்தட்ட பல மாதங்கள் அதற்காக ஜெபம் பண்ணா, ஒரு நாள் அந்த ஓனர் அம்மா வர்றாங்க, கேட்குறாங்க, ஃபாதர் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஆமாம், என்ன அப்படின்னு கேட்டா, இல்லை நாங்கள் இந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு பூஜை போட போகிறோம், பூஜை போட்டுட்டு அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணி தர முடியுமா? நான் எந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நானும் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்காக இதை விரிவாக்கணும்னு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, அதே ஓனர் என்கிட்ட என்ன சொல்றாங்க,
அந்த இடத்துல வீடு கட்ட போறோம், நீங்க ஜெபம் பண்ணி அதை ஆரம்பிச்சு விட முடியுமா? எப்படி இருக்கும்? அப்போ அன்னைக்கு அந்த 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 வார்த்தையை கேட்கும் போது, ஆண்டவரே நான் தானே இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணி அந்த இடத்துல ஆராதிப்போம்னு நினைச்சா இப்போ அதே இடத்துல வீடு கட்டுறதுக்கு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போய் அவங்க ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி அவங்க கொஞ்சம் வசதி உள்ளவங்க, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எல்லா மெட்டீரியலும் இறங்கிருச்சு. வித்தின் 1 மந்த்துக்குள்ள கட்டடம் லிண்டல் லெவலுக்கு வந்துருச்சு. நான் ஆனால் அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போதே என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை இது தடையாகுமா இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு தருவாங்கன்னு. நம்ம பார்த்துட்டு இருக்கவே மடன்னு பில்டிங் ஆகுது. இப்போ என் ஜெபம் கேட்கப்படலை, ஆனால் அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ண ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. என்ன ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண ஜெபம் கேட்கலையே, ஆனா உண்மையிலேயே அந்த இடத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா இந்த இடத்திற்காக ஜெபிச்சிருக்க மாட்டோம். அப்போ அன்றைக்கு அவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்தை கேட்காமல் எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சு அதை தடை பண்ணி போட்ட தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே சில ஜெபங்களுக்கு கர்த்தர் தடையா இருக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் ஆமென். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஜெபத்தை எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லா ஜெபத்தையும் ரொம்ப வைராக்கியத்தோட இந்த ஜெபத்தை நீர் எனக்கு செஞ்சு முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மாறாக நான் எப்படி ஜெபிக்கணும்னா, உங்களுக்கு சித்தமானதை உம்முடைய கரத்தினால் வாக்கிய பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ நமக்கு ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை குறிச்ச ஒரு தெளிவு நமக்கு சொல்லுங்க. எப்பவுமே ஒரு தெளிவு நமக்கு வேணும். அந்த தெளிவில்லாம நம்ம ஜெபம், அதான் எலியா நம்மை போல் பாடுள்ள மனிதனா இருந்தும் மழை வராதபடிக்கு எப்படி ஜெபித்தானாமா? கருத்தாய் ஜெபித்தான். அப்போ ஆண்டவர் அந்த கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கவனிக்கிறார். சீடர்கள் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே நீர் இவ்வளவு ஜெபம் பண்ணிரீரே, நீர் நாங்கள் ஜெபம் பண்றதை எங்களுக்கு கற்றுத்தாரோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு ஜெபத்தையே கற்றுக் கொடுக்கிறாரு. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் நீ செய்யப்படுவது. அந்த வசனத்தை கர்த்தர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல ரொம்ப அழகா எழுதுறாரு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்றென்று தாரும். இந்த ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பொறுத்த அளவில் அவ்வளவுதான். இதுக்கு மேல ஜெபமே நமக்கு தேவைப்படாது. நம்ம ஜெபம் பண்றது எல்லாம் எதுக்கு தான் ஜெபம் பண்றோம்னா, இன்னைக்கு ஜெபம் பண்ணல, நம்ம எதுக்கு ஜெபம் பண்றோம்? 5 வருஷம் தாண்டி 10 வருஷம் தாண்டி என் பிள்ளைக்கு கல்யாணம், என் பிள்ளைக்கு காலேஜ் படிப்பு. ஆனா சொல்றேன், நான் என்ன ஜெபிக்க வேணாம்னு சொல்லல, அந்த பேட்டர்னை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம ஜெபம் பண்றதுல கூட நமக்கு என்ன வேணும்னா, நம்ம என்ன ஜெபிக்கிறோன்ற ஒரு தெளிவு நமக்கு வேணும். தெளிவில்லாம நம்ம ஜெபிக்க கூடாது எந்த காரியத்திற்கும். இதற்கு முன்பாக உங்களுக்கு அப்படி இருக்கட்டும், ஆனா இனி நீங்க கேட்கறதை எப்படி கேளுங்கன்னா, தெளிவோட கேட்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தயவாய் தருகிறவர். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்மை ஜெபிக்க வைக்கிற ஜெப வீரர் அவர். நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். ஆனாலும் என் ஜெபம் தவறாயிருந்தா கூட என் ஜெபத்தை ஒரு தகப்பனாயிருந்து என் பிள்ளை தெரியாம கேட்டுச்சுன்னு சொல்லி நன்மையே செய்கிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி, என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்துல ஆண்டவருக்கே ஐடியா கொடுத்து ஜெபம் பண்ணக்கூடாது. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருக்கே ஐடியா கொடுத்து ஜெபம் பண்ணாதீங்க. நிறைய பேர் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு சிஸ்டர் அவருடைய கணவனாருக்கு இப்ப என்ன பண்ணணும்னா, அவருடைய கணவனார் ரட்சிக்கப்படலை. அவருடைய கணவனாரிடத்துல என்ன கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு என்ன குறை, நான் கடவுளை தேடுறதுக்கு எனக்கு என்ன குறை இருக்குது? நல்ல பிஸ்னஸ்மேன், அவருக்கு நல்ல வருமானம், அவர் கஷ்டப்படாம நிறைய அவர் சம்பாதிக்கிறார். அதனால அவங்க கேட்கும் போதெல்லாம் இப்படி சொல்லுவாரு, நான் கடவுளை தேடுறதுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா நான் கடவுளை தேடுறேன் அப்படின்னு. உடனே இவங்க என்ன ஜெபம் பண்றாங்கன்னா, ஆண்டவரே அவர் பண திமிரில் ஆடுறாரு,
நீங்கள் ஒன்று பண்ணுங்க, கையை வச்சு அந்த பணத்தை பிடுங்கிருங்க, அந்த வருமானத்தை எடுத்துருங்க. அந்த வேலை அவருக்கு நஷ்டமாயிருச்சுன்னு வைங்களேன், தன்னை போல எங்க வருவாரு? உங்களை தேடி வர்றாரு. அதுல ஒரு டயலாக் வேற, எனக்கு அவருடைய பணம் எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு உங்க அவர் ரட்சிக்கப்படணும், அவ்வளவுதான் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி என்ன எப்படி ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டான்னு தெரியல. ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. இப்போ என்னன்னா பிசினஸ் சுத்தமா போயிடுச்சு. அவ்வளவு இருந்தவர் 0 ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் அவர் 0 ஆகும்போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவு சந்தோஷம் வந்து அவர்கிட்ட போய் பாருங்க, நீங்க வந்து இந்த மாதிரி பெருமையினால நீங்க பண்ணுனீங்க, நீங்க இனி கர்த்தரை தேடுங்க, இது ஆண்டவரா உங்களுக்கு கொடுத்த தண்டனை தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரிப்பீட் என்ன சொன்னார் தெரியுமா? சரி, நான் தான் கடவுளுக்கு கெட்டவன், நீ நல்லவா தானே? ஹலோ, நான் தான் கடவுளுக்கு கெட்டவன், நீ கடவுளுக்கு நல்லவா தானே? நீ இத்தனை ஜெபம் பண்ற, நீ இத்தனை சர்ச்சுக்கு போற, உனக்காக கடவுள் என்ன பாதுகாத்துக்க கூடாதா? இப்ப சோத்துக்கு இல்லைன்னா நான் மட்டும் கிடையாது, நீ தானே சோத்துக்கு இல்லாம இருக்க. நம்ம பிள்ளைங்க தானே சேர்ந்து பாடுபடுறாங்க, இந்த கடவுள் நமக்கு எதுக்கு? எப்படி இருக்கும்? இப்ப முந்தின பிரச்சனையை விட இதுக்கு தேவையா ஜெபம் பண்றதுக்கு? இது என்ன ஜெபம்னா, நமக்கே யாருக்கு ஐடியா கொடுப்போம்? நம்ம ஜெபத்தில் கர்த்தருக்கு ஐடியா கொடுக்கிறது, ஆண்டவரை அப்படி பண்ணி இப்படி செய்து இதை தூக்கி இங்கே போட்டு இப்படி இவரை வரவித்து நீர் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே ஆண்டவரே. இது என்ன ஜெபம்? அப்போ நம்முடைய ஜெபத்தில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம யாருக்கு ஐடியா கொடுக்கக்கூடாது. இன்னும் சிலர் என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, இந்த பசங்களை தான் தமாசா இருக்கும், யாரையாவது ஒருத்தரை லவ் பண்ணிட்டு வருவாங்களா, வந்து பாஸ்டர் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், அந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னா, சரி என்னப்பா இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண, அவன் ரட்சிக்கப்படவே இல்லையே, ஏசப்பா பிள்ளையா? ஏன் அந்த குடும்பத்துக்குள்ள என்ன ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் கொண்டு போய் அவங்க குடும்பத்தையே ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் நடத்த மாட்டாரா? ஸோ இப்படிப்பட்ட குதர்க்கமான கேள்வி கேட்குறவங்களுக்கு நம்ம எப்படி ஆன்சர் சொல்றது? சொல்லுங்க, எப்படி பதில் சொல்றது? பாஸ்டேஷனுடைய நிலைமையை கொஞ்சம் பார்த்தீங்களா? எப்படி கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன பதில் சொல்றது அவங்ககிட்ட? அந்த பொண்ணு சொல்லும், இல்லை இல்லை இல்லை, ஏன் ஆண்டவர் நினைச்சாருன்னா அவரை ஒரே நாளில் சந்திக்க முடியாது, என்ன அதுக்காக உள்ள கொண்டு போக முடியாது. இது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கே என்ன கொடுக்குற ஜெபம், கர்த்தருக்கே ஒரு ஐடியா, ஆண்டவருக்கே ஒரு ஐடியா. நான் சொல்றேன், அவருடைய ஐடியா தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைவேணுமே தவிர நம்முடைய ஐடியா ஆண்டவருக்கு நிறைவேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஜெபம் பண்ணாதீங்க, அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. அதை தான் பிதாவினிடத்துல ஏசப்பா ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஜெபத்தினுடைய முன்மாதிரியை கொடுக்குறாரு. என்ன முன்மாதிரியை கொடுக்குறாருன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல. யார் சித்தத்தின்படி ஆகக்கூடாதுன்னா, உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது கூட எப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னா, என்னுடைய தாட்னோ, என்னுடைய ஐடியா வேண்டாம், என்னுடைய யோசனை அங்க வேண்டாம், முழுக்க முழுக்க நான் ஜெபித்தாலும் எதுதான் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க சித்தம் மட்டும் நடக்கட்டும், உங்க ஞானம் மட்டும் நடக்கட்டும், நீர் என் வாழ்க்கையில என்ன செய்ய நினைக்கிறீரோ அது மட்டும் நடக்கட்டும், அதுதான் ஜெபம். அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. ஆமேன். விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய ஜெபம் முதல்ல நம்ம என்ன ஜெபிக்க போறோன்றத நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா புரிஞ்சு ஜெபிக்கணும். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க என்ன ஜெபிக்க போறீங்கன்னு முதல்ல நீங்க புரிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. நல்லா சொல்லுங்க எல்லாருமே, புரிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அப்படியே குருட்டாம் போக்கில் அடிச்சு விட்டுறாதீங்க. ஆமேன். அது காசா பணமா கேட்கறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் ஒரு சும்மா போட்டு வைப்போம் அப்படின்னு அந்த மாதிரி போட்டு வைக்க கூடாது. கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா பரவாயில்ல, நமக்கு நஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி ஜெபிக்க கூடாது. ஏன்னா நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்றோம்னா, பரலோக தேவனிடத்தில் நம்ம ஜெபம் பண்றோம், பரம தேவனிடத்தில் நம்ம ஜெபம் பண்றோம். பாருங்க, ஒரு உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆபீசர் இடத்துல நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை போய் கேட்டீங்கன்னா வளவள கொலகொலனா எழுதுவீங்க. லெட்டர்ல எத்தனை பக்கம் எழுதுவீங்க? 15 பக்கம் 20 பக்கம் லெட்டர் எழுதுனீங்கன்னா அந்த மேனேஜர் வாசிக்க மாட்டாரு. அந்த மேனேஜருக்கு எப்படி இருக்கணும்னா ஷார்ட்டா இருக்கணும். அதே நேரத்தில் நீங்க கொடுக்குற கண்டென்ட் எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். நீ சொல்ல வந்தது என்னையா, நீ சொல்ல வந்தது என்ன, நீ என்ன சொல்ல வர, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பிரச்சனை, அவ்வளவுதான். அதை எவ்வளவு அழகா கன்வே பண்ணி கொண்டு போய் முடிக்கணுமோ அப்படிதான் பண்ண முடியும்.
அதுதான் உலக ராஜாவை நம்ம ரீச் பண்ண முடியும். நான் நம்புறேன் பரலோக ராஜாவை நம்ம ஆராதிக்கிறோம். அதான் நம்முடைய வாயின் வார்த்தை நீளமாய் அல்ல, எப்படி இருக்கணும்னா சுருக்கமாய், என்ன தேவையோ என்ன சொல்ல வர்றோமோ அந்த காரியத்தை ஆண்டவரிடத்துல அப்படியே. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று 3 பாயிண்ட். ஆமென், நினைக்கிறார்கள். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியாச்சு. 2வது ஜெபத்துல என்ன இருக்கணும், 3வது இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஜெபத்துல எது இருக்கக்கூடாதாமா? கேட்கல, எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருக்கக்கூடாது? நம்முடைய ஜெபத்திலே வீண் வார்த்தைகள் இருக்கக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகள் இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு மெச்சூர்டானவர்களுடைய ஜெபம். இப்போ நம்ம நிறைய பேர் ஜெபத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். சிலர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, கத்தாவே 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 அப்படின்றது அவங்க ஜெபத்துல இடையில வந்துட்டே இருக்கும். சிலருக்கு என்ன வரும்னா, சோத்திரம் 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 அப்படின்றது வந்துட்டே இருக்கும். இது ஒவ்வொருத்தருடைய ஜெபத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடையில வந்துட்டே இருக்கு. ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ரிப்பீட் ஆகும், அந்த வார்த்தை திரும்ப இல்லை. அப்படி கிடையாது. நம்ம ஜெபிக்க வேண்டியது எப்படின்னு சொன்னா, கருத்தாய் ஜெபிக்கணும். நம்ம எவ்வளவு நேரம் நீட்டமா நம்முடைய ஜெபத்தை கொண்டு போய், ஐயோ 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 மணி நேரத்தில் என்ன ஜெபிக்கிறோன்னே தெரியாம வெறும் கத்தாவே சோத்திரம் கத்தாவே சோத்திரம் கத்தாவே சோத்திரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியாது. நம்ம 1 மணி நேரம் ஜெபித்த அந்த டைமை எழுதுறது இல்லை, நம்ம ஜெபித்ததனுடைய ஜெபத்தினுடைய கண்டென்ட்டை, அந்த காரியத்தில் தெளிவாய் இருக்கிறதை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ நம்முடைய முதலாவதாக ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நம்முடைய ஜெபத்தில் என்ன ஜெபிக்க போறோன்னு நமக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க, தெரியணும். ஃபர்ஸ்ட். நம்பர் 2, 2வது நம்முடைய ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது, அலப்பாதேயுங்கள். ஆமென். நம்பர் 3, 3வது நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவருக்கே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்கக்கூடாது. நம்முடைய ஜெபத்தில் கர்த்தருக்கே இப்படி நடத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம ஜெபம் யாருக்கு பிரியமானதா இருக்கட்டும்னா, ஜெபத்தை கேட்கிறவருக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு எனக்கு காரியங்களை அறிந்திருக்கிற ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஆமென். இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் ஒருவரே ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். இதை செஞ்சாலும் எப்படி செய்யணும்னா கருத்தாய் சொல்லுங்க பார்க்கலாம். கருத்தாய். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. இந்த இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் இந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 புக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. நீங்கள் கூட நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதானே? அந்த தப்பு இல்லை. நான் ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆனால் இந்த ஸ்தோத்திர பலி என்னவா மாறிச்சுன்னா ஸ்லோகமாக மாறிச்சு. இந்த சுப்பிரவாதம் ஒன்று போடுவாங்க பாருங்க. பழைய காலத்தில் சில வீடுகளில் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன போடுவாங்கன்னா ஒரு சுப்பிரவாதம் ஒன்று போடுவாங்க. ஆனா இந்த ராகம்தான் நமக்கு ஞாபகம் இருக்கே தவிர அவங்க என்ன சொல்றாங்கன்னு. நான் நம்ம வீட்டில் குடியிருக்கும்போது சுற்றி ஒரு சில இந்துக்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வீட்டில் டெய்லி காலையில் என்ன ஓடும், சுப்பிரவாதம் ஓடும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், எனக்கு இத்தனை வயசாச்சு, இந்த சுப்பிரவாதத்தினுடைய ராகம் எனக்கு மறக்கல. எனக்கு ராகம் ஞாபகம் இருக்குது, அதான் சொன்னேன் இல்ல அப்படியே. ஆனா என்ன சொல்றாங்கன்னு, அந்த சுப்பிரவாதத்தினுடைய கண்டென்ட் என்ன, அது எனக்கு இதுவரையும் தெரியாது. அப்போ நிறைய பேருக்கு அந்த ஸ்தோத்திர பலிகள் எப்படிதான் மாறிச்சு அப்படின்னா இது மாதிரியே ஆயிடுச்சு. தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி அந்த வார்த்தையை எவ்வளவு மகத்துவம் உள்ள வார்த்தை. ஆனா இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா 1000 ஸ்தோத்திர பலியில 1 ஹவர்ல போட்டு, ஹலோ அவ்வளவுதான், நான் இன்னைக்கு 1000 ஸ்தோத்திர பலிகளை போட்டு முடிச்சிட்டேன் அவ்வளவுதான்
அவங்களுக்கு முடிக்கணுன்றதுல அவங்க கரிசனை இருக்கிறாங்களே தவிர என்ன முடிக்கிறோம், ஏன் முடிக்கிறோம், அதனுடைய அர்த்தம் என்ன, வானங்களை ஞானமாய் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றோம்னா முதல்ல நம்முடைய தாட்டு எங்க போகணும்? வானத்திற்கு போகணும். இவ்வளோ பெரிய வானத்தை வார்த்தையினால் அவ்வளோ அழகா படைச்சிருக்கிறீங்களே, எங்க கண்ணுக்கு எட்டுதாத தூரம் இருக்குதே ஆண்டவரே, இவ்வளோ பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு அந்த கண்டென்ட்டை உணர்ந்து நீங்க ஆராதிச்சீங்கன்னா நீங்க 1000 ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் போட வேண்டாம். 1 மணி நேரத்தில் 10 ஸ்தோத்திர பலிகள் போட்டா போதும். அந்த டைமிங்க்கு ஒர்த்து, அது ஆசீர்வாதமானது, அது செழிப்பானது. ஸோ நம்ம இதை முடிக்கிறதுல அப்படி இல்லை, எல்லாத்தையும் அப்படிதான். இப்போ எனிவே என்ன வேணாலும் இருக்கட்டும், பைபிளை இப்போ வாசிக்கிறோம். இப்போ எல்லாருமே ஒரு தீர்மானம், நல்லதுதான், இந்த டேட்டுக்குள்ள நம்ம பைபிள் வாசிக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு தீர்மானம். ஆனா என்ன அப்படின்னா, புரியாம வாசிச்சா சொல்லுங்க என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அது என்னன்னே தெரியாம வாசிச்சா. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம முடிக்கணுன்றதுக்காக அல்ல, எதை செஞ்சாலும் எப்படி செய்யணும் அப்படின்னா அதை கரெக்டா புரிந்து கொண்டு செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருவீரார். ஸோ நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடம் ஆண்டவருடைய வருகை தாமதித்து நமக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்தாரானால் நீங்க என்ன செஞ்சாலும் அதுல என்ன இருக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னா, நான் ஒரு அர்த்தத்தோட செய்யணும், ஒரு காரணத்தோட செய்யணும், நான் நேர்த்தியா நான் செய்யணும். எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் எதையுமே காரணம் இல்லாம நான் செஞ்சிடக்கூடாது, எதையுமே நான் அசால்ட்டா செஞ்சிடக்கூடாது, நான் எதையுமே யோசிக்காம நான் செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே, வருகிற வருடத்துல எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு கிருபையான ஒரு ஞானத்தை தரணும். நான் எதை செய்தாலும், ஜெபம் பண்ணினாலும், வேத வாசிச்சாலும், இல்ல ஸ்தோத்திர பலிகள் போட்டாலும், வேலை பண்ணினாலும், எல்லாத்தையும் எப்படி செய்யணும்னா அர்த்தத்தோட நான் செய்யணும். எப்படி செய்யணும் சொல்லுங்க? அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ. இல்லையோ, நீ எப்படி இங்க வந்த? அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்துல விட்டு வந்த? தாவீதுக்கு நல்லா தெரியுது, நான் வந்ததுக்கு இங்க என்ன இருக்குன்னா ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. நோக்கம் இல்லாம நான் இந்த இடத்துல வரவே இல்லை. எதை செஞ்சாலும் இனி நான் எப்படி செய்ய போறேன்னா அதனுடைய காரியத்தை புரிந்து கொண்டு அதை எதற்கு செய்கிறோன்ற ஒரு அர்த்தத்தோட செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தயவாய் கர்த்தர் தருவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எதையுமே அர்த்தம் இல்லாம செஞ்சு நம்ம நிறைய பேர் பழகிட்டோம். நம்மளை ரொம்ப ஏமாத்துறாங்க இந்த உலகத்தை. பாருங்க, நீங்க நம்ம நிறைய பேர் 50% ஆஃபர்னு போட்டிருக்கான்னு வச்சுங்களேன், 70% ஆஃபர்னு போட்டிருந்தா உடனே நம்ம வாங்கிடுவோம். ஏன்னா 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்னும் போது நம்ம வாங்கிடுவோம். ஆனா இது வாங்குறது நல்லதான்னு கேட்டதா, 1000 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறது அது தேவையா இருந்தா உங்களுக்கு லாபம். ஆனா தேவையில்லாத பொருளை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் நஷ்டம்தான், 100 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும். கேட்கல? சத்தமா சொல்லுங்க. நமக்கு நிறைய பேருடைய கண்ணுக்கு முன்னாடி 900 ரூபாய் லாபம் தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர 100 ரூபாய் நஷ்டம் நம்முடைய கண்ணுக்கு. ஆனா சட்டப்படி நம்ம 900 ரூபாய் லாபம் நமக்கு கிடைக்கல, 100 ரூபாய் நம்ம. புரியுதா? ஹலோ, இந்த ட்ரிக்கை தான் உலகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அழகா யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த வடச்சட்டி உங்களுக்கு தேவையே இருக்காது, அந்த கரண்டி உங்களுக்கு தேவையே இருக்காது. ஏற்கனவே ஒரு தோசைக்கல்ல இருக்கும், அந்த தோசைக்கல்லே தோசை ஊற்ற மாட்டாங்க, அதுவே கடையில் தான் நிறைய வாங்கி சாப்பிட்றது. அந்த மாதிரி இதுக்கு போய் என்ன தோசை. ஆனால் இன்னொரு தோசைக்கல் நான்ஸ்டிக்கு, அதில் எண்ணெயே ஊற்றாம வருது, 900 ரூபாய் உள்ளது வெறும் 300 ரூபாய் தான் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வாங்குங்க, ஏங்க வாங்குங்க, 300 ரூபாய் வெறும். ஏமா, ஏற்கனவே இருக்கிற தோசைக்கல்ல நீ தோசை ஊற்றினாலே போதுமே, அதில் ஒழுங்கா இல்லை இது நான்ஸ்டிக்கு. அப்போ ஏற்கனவே ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, இதுவும் வாங்கி என்ன ஆச்சு? நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வாங்குறது தவறல்ல. ஆனா என்ன அப்படின்னா, புது வருஷத்துல எல்லாரும் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் எதை செஞ்சாலும் அதனுடைய பர்பஸ், அதனுடைய நோக்கம் சரியானதா இருக்க எனக்கு கிருபை தருவீராகப்பா. ஜெபிக்கிறீர்களா எல்லாரும்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அதான் பழைய காலத்துல எல்லாம் வீடு கட்டுறவங்க, உங்க வீடுகள் எல்லாம் இருக்கும், எல்லா வீட்லையும் லாஃப்ட்னு ஒன்று இருக்கும். இருக்கா? கை தூக்கம் பார்க்கலாம். என்னுடைய வீட்டில் இருக்குன்னு. இப்ப நான் கேட்கிறேன், அந்த லாஃப்ட் எதுக்கு? எதுக்கு? எதுக்கு?
சரி, பெட்ரூம் கிச்சனில் இருக்கிற லாஃப்ட் ஓகே, அது உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா பெரிய பெரிய பாத்திரம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பெட்ரூமில் ஒரு லாஃப்ட் ஒன்று இருக்குல்ல, அது எதுக்கு இருக்குது? எடுப்போம். நீங்கள் வீட்டில் போய் இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய லாஃப்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த லாஃப்ட்ல குப்பையை தவிர வேற ஒண்ணுமே இருக்காதுங்க, வேற ஒண்ணுமே இருக்கு. ஆனா அந்த ரூம்ல நீட்டி அசிங்கமா என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு சில சிஸ்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன், லாஃப்ட் எவ்வளோ ஃபுல்லா சுத்தி லாஃப்ட் வைங்க, எல்லா ரூமுக்கும் வைங்க, விட்டா பாத்ரூம்ல கூட லாஃப்ட் வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா திங்ஸை போட்டு. ஆனா ஞானம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லாஃப்ட் உனக்கு அது தேவைப்படுதா, மேல பொருள் வைக்கணுமா, எந்த இடத்துல வேணும், கிச்சனுக்கு வைங்க, ஓகே அதில் வச்சு, அது அவ்வளோதான், இதில் மட்டும் தான் பொருள் வைக்க முடியும், ஹாலில் வைக்கக்கூடாது. ஹாலில் வச்சோன்னா அது அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகும், நல்லா இருக்காது, அது நீட்டிட்டு இருந்தால் அசிங்கமாக இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, அதில் வைக்காதீங்க. பெட்ரூம்லையா, இந்த பெட்ரூமில் லாஃப்ட் தேவையில்லை, இதில் அதுதான் என்ன அப்படின்னு சொன்னால், என்ன தேவையோ அதை மட்டும் செய்கிறவங்க தான் ஞானிகள். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, தேவையே இல்லாம, பயன்பாட்டுக்கே இல்லாம, நம்ம லைஃப்ல கூட அப்படிதான். இல்ல ஆண்டவரே, நான் என்ன சொல்றேன், வேதம் சொல்லுது, சும்மா இருப்பதே உங்கள் பலன். ஏதாம்மா, சில நேரத்தில் இழுத்து போட்டு எல்லாம் செய்யறதை விட அமைதியா இருக்கிறதே உங்களுக்கு பலன். நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சக்கரை மாதிரி சுழண்டுட்டே இருக்கிறது, அப்படியே எல்லாத்தையுமே போட்டு இழுத்து போட்டு அதை இதை செஞ்சது. ஆனால் முடிச்சுட்டு வந்து காலை சாயந்தரம் பார்த்து என்ன செஞ்சீங்க இன்னைக்கு, என்ன வேலை நடந்துச்சு அப்படின்னு சொல்றது மாதிரி ஒன்றுமே இல்லை. ஆனால் நேரமே இல்லை, சொல்லிக்கிறதுக்கு மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, நோக்கமே இல்லாமல், பர்பஸே இல்லாமல் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ 2025 வருஷம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ பர்பஸ் இல்லாமல் எத்தனையோ காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கலாம், நோக்கமே இல்லாமல் எத்தனையோ காரியத்தை செஞ்சுருக்கலாம். நீங்கள் 50 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், 60 வயசாக இருக்கலாம். இந்த 60 வயசு வரைக்கும் 50 வயசு வரைக்கும் ஒரு நோக்கம் இல்லாமல் ஏதோ காரியம் செஞ்சுருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் இயர் ஆண்டவரிடத்துல கண்டிப்பாக ஜெபிங்க, ஆண்டவரே பர்பஸ் இல்லாமல் எதையுமே செய்யாதீங்க, நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்யாதீங்க. இன்னொருத்தருடைய வீட்டில் நோக்கம் இல்லாமல், காரணம் இல்லாமல் எப்படி நம்ம போய் உட்காருவோம்? தேவை இல்லாமல் அடுத்தவங்களுடைய வீட்டுக்கு நம்ம எப்படி போவோம்? ஒருத்தங்களிடத்தில் 5 நிமிஷத்துக்கு மேல 2 நிமிஷத்துக்கு மேல பேசுறோம் அப்படின்னு சொன்னா, தேவையில்லாம ஏன் பேசணும்? எதுக்கு பேசணும்? வேண்டாம் வேண்டாம். அந்த இடத்துல நமக்கு அது அவசியமற்றது. அது ஒரு நாள் கண்டிப்பா தீமையில கொண்டு வந்து விட்டுரும், ஒரு நாள் கண்டிப்பா பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும். நீங்க பர்பஸ் இல்லாம, நோக்கம் இல்லாம எந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னாலும் ஒரு நாள் அது நமக்கு தீமையா கொண்டு வந்து விடும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரு, நான் நோக்கத்தோட வாழக்கூடிய கிருபை தாரு. ஆமே, அந்த பர்பஸோட தான் வாழும். சர்ச்சுக்கு வந்தோமா, நீங்க யாரும் அப்படி இல்லை, எனக்கு சந்தோஷம். சிலர் பாருங்க, சர்ச்சுக்குள்ளே இருந்து பிரேயர் முடிச்சுட்டு போறதுக்குள்ள 10 சண்டை போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சர்ச்சு முடிச்சா என்ன பண்ணணும்? சர்ச்சு முடிச்சாச்சா, ஜெபம் பண்ணோமா, அந்த ஃபயரோட எங்க போகணும்? வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை ஆரம்பிக்காம இங்க 4 பேரை ஃப்ரெண்டு பிடிச்சி, 2 பேரை குறித்து குறை சொல்லி, 2 பேரை திட்டி, 4 பேரை என்ன அவளுக்கு என்ன இப்படி ஒரு இதுவா அப்படியா என்ன, அப்புறம் சாரியினுடைய ரேட்டை கேட்டு, இதை பண்ணி அதை பண்ணி, என்ன கார் அவங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டு, பைக்கை இதெல்லாம் விசாரிச்சு, எடை கூடி 2 சண்டையை போட்டு, 2 பேரை முறைச்சு, 2 பேருடைய செருப்பை தட்டி போட்டு, இது நம்முடைய பர்பஸ், இது நம்முடைய வேலை? சத்தமா சொல்லுங்க, இது நம்முடைய வேலையே இல்லை, இது நம்முடைய வேலையே இல்லை. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தாரு, எனக்கு ஒரு கிருபையை தாரு. சிலருக்கு வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது, ரொம்ப தப்பு. என்ன இப்படி ஒரு கேரக்டரோ தெரியல, எப்படி இதை மாத்துறது, எப்படி இதை மாத்துவீங்க? அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது தகுதியே இல்லை. கொஞ்ச நேரம் சும்மா இருப்பீங்களா? வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. இந்த காரியத்தை எதுக்கு, இந்த காரியத்தை எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும், எதுக்கு இந்த காரியத்தை அவங்கள்ட்ட இவங்கள்ட்டையும் சொல்லணும்? தேவையே இல்லை. ஆனால் என்னன்னா, 4 பேருக்கு சொல்லிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, அப்போ எனக்கு மண்டையே வெடிக்கிறது மாதிரி இருக்குது. அப்போ நான் சொல்றேன், இன்னும் நீங்க அந்த மெச்சூர்டே ஆகலை, இன்னும் நீங்க அதுக்குள்ள வரவே இல்லை. ஆரம்பம் அப்படி இருக்கலாம், ஆனால் நான் ஆண்டவருடைய ஊழியக்காரனா உங்களுக்கு சொல்லி தர்றேன், இதெல்லாம் நீங்க மாத்துங்க, நீங்க ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க சாப்பிட்ற சாப்பாடை நிம்மதியா நீங்க சாப்பிடுவீங்க,
நீங்க சுகமா வாழ்வீங்க. நமக்கு யார் வம்புக்கும் போக வேண்டாம், யார் தும்புக்கும் போக வேண்டாம், யாரையும் திட்டவும் வேண்டாம், யாரையும் கொஞ்சவும் வேண்டாம், யாரை பற்றி குறையும் சொல்ல வேண்டாம், யாரை பற்றி நல்லவும் சொல்ல வேண்டாம். என் வேலை என்னமோ 2026 வருஷத்துல உங்க வேலையை பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, வேலையை மட்டும். உங்களுக்கு என்ன வேலையோ சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் வசதி இருந்தா சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன், உங்களுக்கு வேலை என்ன? ஆமே. இது இப்போ உங்களுக்கு இது விளையாட்டுத்தனமா தெரியும். இல்ல, தாவீது சொல்லும்போது சொல்றான், நான் இங்கே வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. ஜாலியா சந்தோஷமா பேசுங்க, தப்புல. சந்தோஷமா ஷேர் பண்ணுங்க, தப்புல. ஆனா அதே நேரத்தில் எனக்கு அடாத வழக்குல, தனக்கு அடாத வழக்கிலே தலையிடுகிறவன், வேதம் சொல்லுகிறது, நாயினுடைய காதை பிடிச்சி இழுக்கிறதற்கு சமம். ஆமென். நான் அதுல இன்னொரு வார்த்தையை சேர்க்க விரும்புகிறேன். தனக்கு அடாத வழக்கிலே தலையிடுகிறவன் தெருநாயின் காதை பிடித்து இழுக்கிறதற்கு சமம். வீட்டில் வளர்க்குற நாயை கூட காதை பிடிச்சி கொஞ்சம் இழுத்தா அமைதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் காதை பிடிச்சி தான் குடஞ்சி நிறைய பேர் விளையாடுவாங்க. அதுக்கு நிறைய பேருக்கு கோபம் வராது. தெருநாயினுடைய காதை பிடிச்சி மட்டும் இழுங்க, ஒரு கரித்துண்டை எடுக்காம விடுதான்னு பார்க்கலாமே. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவையில்லாத வழக்கிலே தலையிடுகிறவர்கள் ஒரு கரித்துண்டை இழப்பீர்கள். நாயினுடைய காதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு சமம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். இன்றிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போறார். என்ன மாற்றம்னா, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 டைம் எல்லாரும் சொல்லுங்க, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. 1 சாமுவேல் 17 வசனம் அது. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ என்று சொல்லி அவர்களை விட்டு வேறு ஒருவனிடத்திற்கு திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது, அந்த ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா போறாங்க. போன உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, போவாஸ் என்கிறவருடைய கண்களில் தயவு கிடைக்குது. ஆனா நகோமி மாமியார் என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, என் மகளே நீ பொறுத்திரு, நீ பொறுத்திரு, அந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்து தீரும் மட்டும் அவன் சும்மா. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ரூத் 3 வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. இப்போ உங்களை பார்த்து, என்ன பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, என் மகனே, என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று அறிய மட்டும் நீ பொறுத்திரு. அங்கிருந்து ஒரு பதில் வருது. அதுக்கு முன்னாடியே மண்டை வெடிச்சிருமே ஆண்டவரே. ஹலோ, இந்த காரியத்தை உங்களை பார்த்து, உங்களுடைய கணவனாரோ இல்லை உங்க மனைவியோ உங்களை பார்த்து, ஏங்க இந்த காரியம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாங்க, இது முடிகிற மட்டும் கொஞ்சம் அமைதியா இரு, எதுவுமே பேசாத, யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லிக்க வேண்டாம், விட்டுருங்க, அப்படியே அமைதியா ஜோம் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னா, உண்மையா இப்ப இருக்கிறவங்கள கை தூக்குங்க. நான் அப்படியே கேட்டு அந்த காரியம் 1 வருடத்திலே முடிந்தாலும் 1 மாசத்திலே முடிந்தாலும் நான் அமைதியா இருப்பேன் என்கிற செல்ல பிள்ளைகள் கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். கையை தூக்க கூட நமக்கு தைரியம் இல்லை. இத்தனை பேர் இருந்து ஆன்லைனில் எத்தனை பேர் கை தூக்குறாங்கன்னு தெரியாது. அது போங்க, போய் முடிச்சுட்டு வாங்க, போங்க, என்னன்னு கேட்டு வாங்க, என்னன்னு செஞ்சு ஃபோனை போடுங்க, இவங்களுக்கு ஃபோனை போடுங்க, இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க, போலீஸில் போகலாமா, இங்கே பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை செஞ்சிடலாமா, இவரை கூப்பிட்டு பேசலாமா, அவரை கூப்பிட்டு பேசலாமா, அப்படியே பறக்கும் பாருங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது. ஆனால் கர்த்தர் என்ன கிருபையாக வாக்கு கொடுக்குறாருன்னா, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் நீ என்ன பண்ணு, பொறுத்திரு, பொறுத்திரு, பொறுத்திரு. நீ வெயிட் பண்ணு, பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அது என்னதான் முடியுதுன்னு பார்க்கலாம், சரி என்னதான் பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமென். இந்த கிருபை எத்தனை பேர் கேட்க போறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலாவதாக கர்த்தர் கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார்.
எனக்கு நெக்ஸ்ட் இயரில் ஒரு இது முக்கியமான ஜப குறிப்பு கவனிங்க. இது நீங்கள் தயவு செய்து இது இல்லாமல் புது வருஷத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்காதீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நேர்த்தியாய் பேசின ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நான் எதை செஞ்சாலும் நான் முகாந்திரம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவீராக. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா பர்பஸ் இல்லாமல் எதையுமே பண்ணக்கூடாது. ஒரு 3 விசை சொல்லுங்க, ஆண்டவரே கிருபையாய் இறங்கும், அந்த ஞானத்தை தயவாய் கர்த்தர் எனக்கு தருவீராக. சொல்லுங்க முழு பலத்தோடு இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். முழு பலத்தோடு எல்லாரும், தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. இப்பொழுது அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருவீராக, கிருபையாய் தருவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஞானத்தினால நிரப்புங்க. இத்தனை ஆண்டுகளும் இத்தனை மாதங்களும் எத்தனையோ நாட்கள் எங்களுக்கு தேவையே இல்லாத காரியத்தில், எங்களுக்கு தேவையே இல்லாத விஷயத்தில் நாங்கள் பேசினது உண்டானால், நாங்கள் பார்த்தது உண்டானால், ஆண்டவரே தயவா எங்களை மன்னித்து எங்களுக்கு கிருபையாய் நீர் இறங்குவீராகப்பா. காரணம் இல்லாமல் நோக்கம் இல்லாமல் அந்த காரியத்தை செய்யாதபடி கர்த்தர் எங்களை தடுத்து நிறுத்துவீராகப்பா, தடுத்து நிறுத்துவீராகப்பா. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். எலியாவை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை. தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சரி கொஞ்ச நேரம் என் பையன் ரொம்ப டயர்டா இருக்கான், என் பையன் ரொம்ப சோர்வா இருக்கான், சரி பையன் போய் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அவனுக்கும் டென்ஷன் ஒன்று இருக்கும்ல, அவனுக்கு அப்படியெல்லாம் ஆண்டவர் நினைக்கவே இல்லை. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம் ரொம்ப நேர்த்தியாய் சொல்லுகிறது, அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கினான், இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னா, நீங்க வந்ததுக்கு நோக்கம் என்னப்பா, என்ன பர்பஸுக்காக இங்க வந்திருக்கிறேன், எதுக்காக இதுக்குள்ள தங்கி இருக்கிறேன், எதுக்காக உனக்கு இந்த சோறு வந்துச்சு, நீ கவனிச்சுக்கோ. நீ காரணமே இல்லாம எந்த காரியத்தையும் செய்யாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் இயர்னுடைய முதல் ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் என்னுடைய வீட்டார் அனைவரும் வருகிற வருஷம் ஒரு கிருபையான ஒரு காரியத்தில் இருக்கணும். எல்லாத்துக்கும் பர்பஸே இல்லாத ஒரு காரியத்தை செய்யாதபடி கர்த்தர் எங்களை தடுத்து நிறுத்துவீராக. எங்களுக்கு தேவையில்லாத ஒரு காரியத்தில் தலையிடாதபடி கர்த்தர் எங்களை தடுத்து நிறுத்துவீராக. எங்களுக்கு அவசியம் இல்லாத ஒரு காரியத்தை குறித்து பேசாமல் இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. எந்த காரியத்தை செய்தாலும் அது எங்களுக்கு நேர்த்தியாகவும், எங்களுக்கு லாபகரமாகவும், எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும், எங்களுக்கு நன்மையாய் முடிகிற காரியத்தை மட்டும் செய்வதற்கு எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவீராக. ஆமென். எந்த வழக்குகளிலையும், எந்த சண்டைகளிலையும், எந்த ஒரு மற்ற காரியத்திலையும் நாங்கள் ஈடுபடாதபடி கர்த்தர் எங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை தருவாராக. இதை தயவு செய்து ஒரு ஜெப குறிப்பாய் நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கிருபையை கர்த்தர் தரட்டும். இது ஒரு பெரிய ஞானம், இது ஒரு பெரிய அபிஷேகம். கர்த்தருடைய கரத்தினால் அந்த காரியங்கள் வாய்க்கும். ஆமென். ஸோ நம்பர் 2, முதல்ல இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பிச்சதுலேருந்தே கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ப்ரேயர், அந்த ப்ரேயர் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு 4 விதமான காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசினார். அடுத்ததாக நம்பர் 2, இரண்டாவதாக புதிய வருடத்தில் நம்ம இருக்க வேண்டிய சில காரியங்கள், ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியங்கள். எல்லாரும் தலை மேலையும் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுடைய தலை இல்லை, வீட்டில் உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எஸ்ஸப்பா
என் பிள்ளை எந்த விதத்திலும் என்ன தேவையோ அதை மட்டும் செய்யக்கூடிய கிருபையை மட்டும் என் பிள்ளைக்கு கர்த்தர் தருவீராகன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அவன் பேசினா ஒரு காரணத்தோடு தான் பேசணும். அவன் ஒரு வீட்டுக்கு போனா நோக்கத்தோடு தான் அந்த காரியத்தை போகணும். அவன் ஒரு தெருவில் நின்னா அவன் பர்பஸோடு தான் நிற்கணும். என்ன காரியத்தை பண்ணினாலும் இனி என் வீட்டில் நோக்கம் இல்லாம காரணம் இல்லாம எதுவுமே நடக்க கூடாது என்கிறத குறித்து ஆமென். பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னா, பர்பஸே இல்லாத ஒண்ணுல நம்மளை அவைலபிலிட்டியா வைக்கிறது தான் பிசாசனுடைய பெரிய தந்திரம். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ரொம்ப கவனமா கேளுங்க. அதைத்தான் வேதமும் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. என்ன அப்படின்னா, காலத்திற்கு முன்னே பிசாசனுடைய பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவையில்லாத ஒரு காரியத்துல, நமக்கு அவசியம் இல்லாத ஒரு காரியத்துல, நமக்கு உரியது அல்லாத ஒரு காரியத்துல நம்மளை அவைலபிலிட்டியா வைக்கிற பெரிய தந்திரம் யார்கிட்ட இருக்குன்னா, பிசாசனிடத்துல இருக்கிறது. பிசாசு ஒரு பெரிய தந்திரசாலி. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க அப்படி இருக்கிறீங்களா? நீங்க அவைலபிளா இருக்கிற காரியம் இருக்குதே, அந்த காரியம் அது உங்களுக்குரியது தானா? நீங்க அவைலபிளா இருக்கிற காரியத்துல உங்களுக்கு நன்மை உண்டாகுமா? நீங்க அவைலபிளா இருக்கிற காரியம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதமா இருக்குமா? நீங்க அவைலபிளா இருக்கிற காரியம் எந்த பிரச்சனையும் அடுத்து வராம இருக்குமா? நீங்க அவைலபிளா இருக்கிற காரியம் உங்களை பாவத்துல தள்ளாம உங்களை தடுத்து நிறுத்துமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சத்துரு பண்ணுகிற பெரிய வஞ்சகம். அவன் திருடன் யாரை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பல பேர் இதுல விழுந்துட்டாங்க. பல பேர் எதுல விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுக்கு அல்லாத விஷயத்துல நிறைய பேர் அவைலபிலிட்டி ஆயிட்டாங்க. ஐயோ, கொடுமையான காரியம். நான் எல்லா வாலிபர் கூட்டத்தில் போகும்போது ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிக்கு நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, தம்பி நீ ஒரு வீட்டில் போய் உட்கார்ற அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டில் நீ எதுக்கு உட்கார்றப்பா? நீ கொஞ்சம் கவனமா நீ அந்த இடத்துல இரு. நீ அந்த வீட்டில் மீன் வாங்க போற, நீ அந்த வீட்டில் மளிகை ஜாமான் வாங்க போற, நீ அந்த வீட்டில் காய்கறி வாங்க போற. நீ எதுக்கு அந்த வீட்டில் காய்கறி வாங்கணும்னு நினைச்சு பாத்தியா? நீ எதுக்காக அந்த வீட்டில் மீன் வாங்குறேன்னு நினைச்சு பாத்தியா? அந்த வீட்டில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் நீ இதெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்யறியே, நீ எதுக்கு செய்யற? நீ அவைலபிளா இருக்கிற, எதுக்கு அந்த வீட்டுக்கு நீ செய்யற? நீ உதவி செய்யறத நான் தப்புன்னு சொல்லல. அந்த வீட்டுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? உன்னுடைய உள் நோக்கம் என்ன? அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைக்காக செய்யறியா, இல்ல அந்த வீட்டில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீ செய்யறியா? அதான் தேவையில்லாத காரியத்துல பிசாசு நம்மளை எப்படி வச்சுக்க கூடாதுன்னா, அவைலபிளா வச்சுக்கவே கூடாது. இன்னொருத்தருக்காக நீங்க அவைலபிளா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க தயவு செய்து மனம் திரும்புங்க. இன்னொரு குடும்பத்திற்காக நீங்க அவைலபிளா இருக்கிறீங்களா? நீங்க தயவு செய்து கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. வேண்டாம், அது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. அது சத்துருடைய மிகப்பெரிய வஞ்சகம். அதிலிருந்து கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுவாராக. நல்ல பிள்ளைகள் அப்படி போய் உட்கார மாட்டார்கள். நல்ல குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் அந்த காரியத்தை சொல்லி தருவார்கள். அது நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு அது உடன்பட்டு இருக்கவே இருக்காது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது கோயம்புத்தூர்ல என்னன்னா, இந்த ரயில் ரோட்ல தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுவும் இங்க பாருங்க, நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரயில் ரோடு வந்து மேட்டுப்பாளையம் ரயில் ரோடு. இங்கே பின்னாடி இருக்குது பாருங்க. இந்த மேட்டுப்பாளையம் ரயில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரயில் ரோட்டில் வந்து ட்ரெயின் வந்து ஒரு நாள் 2 டைம் என்ன தான் வருது, 2 டைம்ஸ். மற்றபடி அந்த ரயில் ரோடு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குமா? நீங்கள் வேணும்னா ஒரு நாள் வந்து ப்ரேயர் வாக் பண்ணுறவங்களா இருந்தால், சேஃப்டியாக நீங்கள் போகிறதா இருந்தால், இந்த ரயில் ரோட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் நடந்து நீங்கள் போய் பாருங்களேன். சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் பாருங்களேன். ஐயோ, பார்க்கக்கூடாத காட்சிகள் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. எல்லாம் வாலிப பசங்க, நிறைய சின்ன பசங்க, அவ்வளவுதான் 15 வயசு 16 வயசு உள்ள பிள்ளை பசங்க போய் உட்கார்ந்து கூட்டமா உட்கார்ந்து சீட்டு விளையாடுறது, கூட்டம் உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறது, கூட்டமா உட்கார்ந்து மொபைலை வச்சு ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறது, பலவிதமான காரியங்கள். அவ்வளோ அழுகையா வரும். இந்த பிள்ளைகளுக்கு அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, குடும்பம் இல்லையா, எதுவுமே இல்லாம அந்த இடத்துல அப்படியே வந்து உட்கார்ந்து தங்களுடைய, ஆனா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்து வீட்டுக்கு போய் படுத்துறது, திரும்பி வர்றது. அவன் காரணமே இல்லாம தேவையில்லாத அவைலபிலிட்டியா இருக்கிற ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருக்குது. நம்ம ஜெபிக்கணும். உங்க குடும்பத்துல எந்த பிள்ளை அப்படி இருந்தாலும் கர்த்தர் அந்த பிள்ளையை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் கொண்டு வருவாராக. உங்க பிள்ளைகளை அந்த மாதிரி தயவு செய்து விட்டுறாதீங்க. உங்க பிள்ளைகளை அந்த மாதிரி கை விட்டுறாதீங்க. தயவு செய்து உங்க பிள்ளைகளை நீங்க கவனிங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வந்து அப்படியே டென்ஷனால அப்படியே கலட்டி விட்டுட்டாங்க. இவங்க என்னமோ ஒரு காரியத்தை பண்ணதுனால கவனிக்கிறதே இல்லை, பிள்ளைகளை என்ன கேர் எடுக்கிறதே இல்லை. அவ்வளவுதான். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இவங்க அவைலபிளா இருக்காங்க. எங்க அவைலபிளா இருக்காங்கன்னு, இவங்க போன்ல அவைலபிளா இருக்காங்க, இவங்க யாரோ ஒருத்தருடைய சாட்டிங்ல அவைலபிளா இருக்காங்க, இவங்க வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல அவைலபிளா இருக்காங்க, ஃபேஸ்புக்ல அவைலபிளா இருக்காங்க.
இந்த மாதிரி அவைலபிளா இருக்கிறதுனால பிள்ளைகளை கவனிக்கிறதே இல்லை, நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. நீங்க வேலைக்கு போறீங்க, உங்க பிள்ளைகளை கவனிக்க முடியல அப்படின்னா சரி அப்படின்னு ஒத்துக்கலாம். அது வந்து உங்களுடைய சூழ்நிலை நிமித்தமா போறீங்க. ஆனா டிவியில உட்கார்ந்து, இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து, மொபைல்ல உட்கார்ந்து பிள்ளைகளையே கேர் எடுக்காத ஒரு தாய், பிள்ளைகளையே கவனிக்காத ஒரு தகப்பன் எப்படி ஒரு நல்ல சந்ததியை பெற்றெடுக்க முடியும்? எப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்த முடியும்? அதனால தயவு செய்து உங்களை குற்றப்படுத்ததான் நினைக்காதீங்க. உங்க மேல ரொம்ப அன்பு வைத்து சொல்றேன். என்னுடைய கண்களால் அப்படிப்பட்ட காரியத்தை நான் பார்க்கறதுனால சொல்றேன். உங்க பிள்ளைகளை நீங்க இழந்துராதீங்க. கண்ணும் கருத்துமா நீங்க பார்க்கலன்னா, நீங்க இன்னொரு காரியத்துல அவைலபிளா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் தன்னை போல வேற காரியத்துல அவைலபிளா ஆயிடுவாங்க. இன்னொரு காரியத்துல பிசாசு அவங்களை அவைலபிள் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகளை காப்பாற்றவே முடியாது. ஆனால் கர்த்தர் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய கிருபையை வருகிற ஆண்டு நம்முடைய குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தர் தயவாய் கர்த்தர் தருவாராக. இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்க ஒவ்வொருத்தரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை 2026 கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையாய் தருவாராக. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தருவாராக. இந்த ஜெப குறிப்பா தயவு செய்து நீங்க மறக்காதீங்க, தயவு செய்து மறக்காதீங்க. நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. பாருங்க, இனி எலெக்ஷன் ஆரம்பிக்க போதில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது. எத்தனை குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க பாருங்க, என்ன கொடுத்துட போறாங்க? கொடுத்தா என்ன கொடுத்துட போறாங்க? ஒரு பாக்கெட் பிரியாணி 500 ரூபாய் கையில இல்ல அப்படின்னு சொன்னா, அது அவங்க ஒருவேளை குடிக்கிறவங்களா இருந்தா ஒரு அது என்ன கணக்கெல்லாம் சொல்லுவாங்க, குவார்டரு ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங், அவ்வளோதான் போயிடுறது. இங்கேருந்து போய் அங்கே போய் உட்காந்து ஒன்றுமே இல்லை, போயிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துடுறது. பர்பஸே இல்லை. அங்கே போய் ஒரு சண்டையை இழுத்துறது, அங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறது. இது நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரி பிள்ளைகள் சின்ன பின்னமாக்கப்பட்டு கிடக்குறாங்க. நோக்கமே இல்லாமல் வாழ்றது. என்ன செஞ்சிருவாங்க? இது வெறும் உலகத்தில் மட்டும் இல்லை, சில நேரத்தில் கிறிஸ்டியானிட்டியில் கூட இருக்குது. நம்ம ஒரு பாஸ்டருக்காகவோ, ஒரு எவாஞ்சலிஸ்டுக்காகவோ, ஒரு கவுன்சில் மெம்பருக்காகவோ, இல்லைன்னா ஓட்டு எலெக்ஷன் வர ஒருத்தருக்காகவோ போய் நிற்கிறதுல எந்த யூஸும் சொல்லுங்க. நீங்க தயவு செய்து இந்த மாதிரி வேலைக்கு எதுவுமே போகாதீங்க. உங்களை அன்பா கேட்கிறேன், நம்ம குடும்பத்துக்கு அது செட்டே ஆகாது. நமக்கு அது அவசியமே இல்லை. நம்ம அதனால ஒன்றும் நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஸோ நெக்ஸ்ட் இயர் எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா, ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆலயத்துக்கு வர்றது கூட ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு ஜெபம் பண்ண போறது கூட ஒரு நோக்கம் இருக்குது. எல்லா இடத்தையும் ஆண்டவரே அப்படி ஒருவேளை ஃப்ரீயா இருக்கிறீங்களா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா சும்மா இருங்க. சும்மா இருக்கிறது கூட இப்ப பாருங்களேன், நான் இந்த கடந்த நாள்ல இருந்து இதை யோசிக்கிறேன். நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப தவற விடுறது ஒன்று என்ன தெரியுமா? சும்மா இருக்கிறது. நான் ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் எங்களை ஃப்ரீயாக விடுறது அப்படின்றது கடினம். ஆனால் இந்த மழைக்காலம் வந்துச்சு பாருங்களேன், எங்கள் அப்பா மோஸ்ட்லி விவசாயம் தான் பண்ணுறாரு. அதனால எங்களுக்கு வேலை இருக்குன்னா, அதிகமான வேலை என்ன வேலையாக இருக்கும்னா, வாழைக்கு தண்ணி எடுக்கிறது, வயலில் போய் தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி தண்ணி சம்மந்தப்பட்ட வேலை தான் நிறைய இருக்கும். ஆனால் மழைக்காலம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வேலை நமக்கு ரொம்ப குறைஞ்சிரும். அந்த தண்ணி எடுக்கிற வேலை அப்படியே குறைஞ்சிரும். மற்ற வேலையெல்லாம் அப்பா பார்த்துக்குவாரு. அப்போ அந்த மழை டைம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, வீட்டில் அந்த வராண்டாவில் உட்காந்து ஒரு கட்டன் காப்பி அப்படியே குடிச்சு மிச்சரை தூக்கி வாயில போட்டு சவைச்சிட்டு ஒண்ணுமே இல்லாம அப்படியே சும்மா உட்கார்றது இன்னைக்கு நினைச்சா கூட அது கிடைக்காதா அப்படின்னு தோணும். ஆனா இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சும்மா இருக்கிறாங்களான்னு பாருங்க. ஒன்று ஃபோனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒன்று. அந்த சும்மா இருக்கிறதுனுடைய இதுவே இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ரிலாக்ஸா உட்கார்ற அந்த அந்த அது ஒரு பிளஸ்ஸிங் தான் சொல்லுவேன். அந்த ஆசீர்வாதமே இல்லாம போயிடுச்சு. எல்லாம் அவசரமா இல்லைன்னா எல்லா டைமும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னாரோ இல்லையோ, நிறைய பேருக்கு போன் உடன்படிக்கை பண்ணி இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். இரவும் பகலும் உன்னை நான் காப்பேன் கர்த்தர் சொல்றாரோ இல்லையோ, போன் பக்கத்துல இருந்து இரவும் பகலும் உன்னை நான் காப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் போனையும் அவங்களையும் பிரிக்கவே முடியல, அப்படியே ஒட்டிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த அந்த ரிலாக்ஸேஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு.
ஆனால் இன்னைக்கு இதற்காகவும் சேர்த்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்படியே மழை காலம் இப்போது நிறைய பேருக்கு அப்படியே அமைதியாக போய் உட்காந்து சம்பாதிக்க ஓகே எல்லாம் இருக்கட்டும், அந்த விடுதலையோடு போய் உட்காந்து ஒரு காஃபி குடிக்கிற நேரமாவது, ஒரு டீ குடிக்கிற நேரமாவது, சாப்பிட்ற நேரமாவது நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுற அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தயவாய் தரணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு கடன் என்கிற சுமை இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதன் மத்தியில் தான் நீங்கள் எப்படி இருக்கணும்னா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். வேற வழியே இல்லை. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். அதான் நான் ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஒரு விஷயம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஆர்ட் ஒரு போட்டி ஒன்று வச்சாங்க. அதுக்கு கீவேர்டு என்ன கொடுத்தாங்கன்னா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம். இதுதான் வசனம். இந்த வசனத்தை வச்சு ஒரு ஆர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ட்டை எல்லா குழந்தைங்களையும் வச்சு பண்ணியிருந்தாங்க. அப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் பார்க்கறதுக்காக அப்போ போகும்போது ஒரே ஒரு குழந்தை மட்டும் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப அழகாக ஒரு பிக்சர். அப்படின்னா ஒரு குருவி மேலே ஒரு மரத்தினுடைய அவர் உச்சியில் ஒரு குருவி கூடு கட்டி இருக்குது. ஃபுல்லாக மழை, ஒரு பக்கத்தில் மழை அடிக்கிறது மாதிரி சீனு, இன்னொரு பக்கத்தில் இடி எடுக்கிறது மாதிரி அந்த மின்னல், அந்த மாதிரி பிக்சரை கொடுத்து சென்ட்ரலாக அந்த குருவியினுடைய கூண்டு, அதுக்குள்ளே ஒரே ஒரு குருவி மட்டும் அப்படியே தன்னுடைய ரெக்கைகளெல்லாம் மூடி வச்சுட்டு கண்ணை மூடி அப்படியே இருக்குது. கீழே அந்த குழந்தை எழுதியிருந்து, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். அப்போ பார்த்து இது எப்படி இதை எழுதுனப்பா, இது என்ன கான்செப்ட்ல நீ எழுதுற? இல்லை சுத்தி மின்னல் மின்னுது, இடி இடிக்குது, மழை பெய்யுது, ஆனா இந்த குருவி மட்டும் அந்த கூண்டுக்குள்ள ரிலாக்ஸ்டா சமாதானமா உட்கார்ந்து தூங்குது. இதுதான் ஏசாமி நமக்கு கொடுக்குற பிளஸ்ஸிங் அப்படின்னா அவங்க அந்த குழந்தை சொன்னது ஆச்சரியமா இருந்துச்சு, பிரமிப்பா இருந்துச்சு. ஐயோ, நான் நம்புறேன், சுத்தி பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும், இடி இடிக்கத்தான் செய்யும், மின்னல் வரத்தான் செய்யும், அப்படி மழை பெஞ்சு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய கைகளுடைய மறைவிலே இருக்கிறதுனால அவருடைய அனுமதி இல்லாமல் மின்னல்கள் நம்மை சேதப்படுத்த முடியாது, மழை நம்மை சேதப்படுத்த முடியாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு ரிலாக்ஸை நீங்க கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் கிருபையாய் கட்டளை இடுவாராக, கிருபையாய் ஆண்டவர் கட்டளை இடுவாராக. அல்லேலூயா. எல்லாருக்கும் தயவு செய்து சொல்லுங்க, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை கண்டிப்பா நிறைய பேர் வாட்ச் பண்றதுக்கு சொல்லுங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். இன்னொரு டைம் கூட கேளுங்க, நெக்ஸ்ட் இயர் நான் இது இல்லாம போகக்கூடாது ஆண்டவரே, போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஆமா, இது வரைக்கும் இருந்த அந்த வேஸ்டான டைமெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களை ரொம்ப யூஸ்ஃபுல்லா மாத்துகிற அந்த காலம் கர்த்தர் கிருபையாய் ஆரம்பிக்க போகிறார். ஒரு பெரிய ரிலாக்ஸ்டா ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்ல, அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவாராக. நான் மட்டுமல்ல, என் கணவனார் மட்டுமல்ல, என் மனைவி மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம் முழுவதும் அப்படி ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழ்றதுக்குரிய கிருபையை தருகிறதற்காய் கரங்களை தட்டி முழு பலத்தோடு கிருபை 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 இயேசுவே கிருபை. ஆண்டவரே அந்த மகிமை, ஆண்டவரே அந்த மகிமை எங்கள் மேல் கடந்து வரட்டும் அப்பா, எங்க குடும்பத்தின் மேல நடந்து வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. மகிமையினால் நிரப்புகிற கர்த்தர். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ இரண்டாவது ஒரு காரியத்துக்கு கூட நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு 2 காரியத்தை சொல்றேன். அதற்கு பிறகு கர்த்தருடைய சித்தமானால் வருகிற நாட்களிலையும் இந்த நியூ இயர் வரைக்கும் இருக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நெக்ஸ்ட் இயருக்கான ஒரு ஆயத்த ஜெபத்தை மட்டும் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த காரியத்திற்காக கொஞ்சம் அப்படியே எழுமி நில்லுங்களேன். ஒரு ஜெபம் பண்ணிட்டு கூட அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துல உங்களுக்கு அடுத்த ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை ஆமென் ஆமோதிக்கிறீர்களா? அப்ப அந்த ஜெபத்தினுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் முதல்ல நம்மிடத்துல பேசினாரு. நீ என்ன ஜெபம் பண்ணலாம் நான் உனக்கு செய்வேன் கர்த்தர் சொன்னாரு. அந்த ஜெபத்தை குறித்து 4 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார். 1, எப்படி ஜெபிக்கணும்ன்றத நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம என்ன ஜெபிக்கணும்ன்றத புரிஞ்சுட்டு நம்ம ஜெபிக்கணும், புரிஞ்சுட்டு ஜெபிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜெபிச்சிடக்கூடாது. நம்ம ரெண்டாவது நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா கருத்தா ஜெபிக்கணும். அப்படின்னா நம்ம ஜெபிக்கிற அந்த காரியம் வந்து கரெக்டா, அப்ப அந்த டைம்ல கரெக்டா இருக்குதா அப்படின்றத பார்த்து ஜெபிக்கணும். நம்பர் 3, மூன்றாவது வீண் வார்த்தைகளா இல்லாம நம்ம ரொம்ப தெளிவா நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நம்பர் 4, நாலாவது
நம்முடைய ஜெபத்துல ஆண்டவருக்கே நம்ம என்ன கொடுத்துடக்கூடாது, ஆலோசனை கொடுத்துடக்கூடாது. அப்போ நம்முடைய ஜெபம் நேர்த்தியா இருக்கட்டும். ஸோ அந்த ஜெபத்தினுடைய பேஸ் தான் உங்களுக்கு நம்பர் 1. ஃபர்ஸ்ட் இந்த புதிய வருடத்திற்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற ஜெபம் என்னன்னா, முகாந்திரம் இல்லாமல் எங்கேயும் போகவும் கூடாது, யாரிடத்திலையும் பேசவும் கூடாது, எதையும் செய்யவும் கூடாது. நான் என்ன செஞ்சாலும் கண்டிப்பா அதுல என்ன இருக்கணும்னா, ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ் கண்டிப்பா இருக்கணும். நான் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கணும், ஒரு கவலைப்படுறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். நான் சிரிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும்னா, ஈவன் சாப்பிட்றதுக்கு கூட ஒரு நோக்கம் இருக்கணும். சாப்பாடு கூட கொடுக்குறாங்கன்றதுக்காக சாப்பிட முடியாது. எதுக்கு, எப்படி தான் சாப்பிடணும்? ஆமா, 40 வயசு வரைக்கும் என்ன வேணாலும் கொடுத்தா சாப்பிடலாம். 40 வயசுக்கு மேல பர்பஸா சாப்பிட்றாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். 40 வயசுக்கு மேல எதுக்கு தான் சாப்பிடணும்னா, 40 வயசுக்கு முன்னாடி ருசிக்கு சாப்பிடலாம், ஆனா 40 வயசுக்கு மேல பசிக்கு மட்டும்தான் சாப்பிடணும். ஹலோ, அப்பதான் நம்ம ஆரோக்கியமாவே இருக்க முடியும், இல்லைன்னா ஆரோக்கியமா இருக்க முடியாது. 40 வயசுக்கு முன்னாடி ருசிக்கு சாப்பிடலாம், என்ன கிடைச்சாலும் ருசியா இருந்துச்சுன்னா அடிச்சு விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையுமே ஜீரணம் பண்ணிடும். ஆனா 40 வயசுக்கு மேல பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிட முடியும். அப்போ நம்ம முதல்ல ஜெபிக்க வேண்டியது, நெக்ஸ்ட் இயர் 2026 முகாந்திரத்தோடு எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவார். அப்படியே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல கர்த்தர் ஆமையை அனுப்புவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த நோக்கத்தோட செயல்படக்கூடிய சகல கிருபைகளையும் கர்த்தர் தருவாராக. இயேசுப்பா, இயேசுப்பா, என்னால் அது முடியாது, நான் இத்தனை ஆண்டுகளாக நான் அதற்கு பழகிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில இந்த 2025 கூட நான் எப்படியோ நான் கழிச்சிட்டேன், நோக்கமே இல்லாம வருஷம் வீணா போயிருச்சு, நோக்கமே இல்லாம நிறைய காரியத்தை நான் செஞ்சிட்டேன், தேவையே இல்லாம சிலரிடத்துல பழகி சிலரிடத்துல பேசி நான் எத்தனையோ பிரச்சனைக்கு நான் உள்ள ஆயிட்டேன். ஆனா இப்போ ஊழியக்காரர் மூலமாய் நீர் பேசுகிற இந்த வார்த்தைக்கு நான் முழுவதுமாய் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, முழுவதுமாய் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நோக்கத்தோடு நான் மட்டுமல்ல, நானும் என் வீட்டார் அனைவரும் அப்பா அந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இப்பொழுதே நீர் எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஆமென். So God bless you. ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகா வருகிற ஆண்டு நடத்த போறாரு. எப்படி நடத்த போறாரு அப்படின்னா, பர்பஸோட கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. ஆமென். அப்படியே உட்காருங்களேன். ஸோ 2வது ஒரு காரியத்தை, ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே முடிஞ்சவங்க அப்படியே உட்காருங்க. ஆமாம், 2வது ஒரு 15 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லி இந்த காரியத்தை நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 17வது சங்கீதத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் சங்கீதம் 15வது வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நெக்ஸ்ட் இயருடைய ஜெப குறிப்புக்காக நான் கொஞ்சம் கர்த்தர் சமூகத்தில் ஆயத்தமாகும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த 2வது வார்த்தை என்னன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவே. அப்படின்னா நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் நம்ம ஜெபிக்கக்கூடிய 2வது ஜெப குறிப்பு என்னன்னா, நம்ம எழும்புறோம் பாருங்க, நம்முடைய தூக்கத்தை விட்டு எழும்புறோம் பாருங்க. எனி டைம், எத்தனை மணிக்கு எழும்பினாலும் சரி, சிலர் 4 மணிக்கு எழும்பலாம், சிலர் 5 மணிக்கு எழும்பலாம், சிலர் 6 மணிக்கு கூட எழும்பலாம், சிலர் 3 மணிக்கு கூட எழும்பலாம். ஆனா நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எழும்புறோம் பாருங்க, கண்ணை திறக்கிறோம் பாருங்க, கண்ணை திறந்த உடனே தேவ மனுஷன் இங்க ரொம்ப அழகா எழுதுறாரு, உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவே. காலையில முழிச்ச உடனே, நாம் விழிச்ச உடனே ஆண்டவருடைய பிரசன்னம் அவருக்கு முன்னாடி வருது, கர்த்தர் அவருக்கு முன்னாடி வருது. ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு பெரிய திருப்தி மனசுல உண்டாகிறது, ஒரு பெரிய சந்தோஷம் அவருடைய மனசுல உண்டாகிறது. இப்போ ஆண்டவரை காலையில தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, பெட்டை விட்டு அவர் எந்திரிக்கிறாரு. அப்புறம் பல் வளர்க்கலாம், காஃபி குடிக்கலாம், பேப்பர் படிக்கலாம், நியூஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேலைக்கு போறாங்க. அப்போ 2வது நம்ம என்ன காரியத்திற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, காலையில நம்முடைய எழும்புறதனுடைய முதல் விழிப்பை ஆண்டவர் நமக்கு பிளஸ்ஸிங்கா மாற்றி தரணும்.
ஆமென். நம்ம நிறைய பேர் நாள் முழுக்க சோகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாள் முழுக்க பயத்தோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாள் முழுக்க நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒரு வெறுப்போட நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய முதல் முழிப்பு காலையில நம்ம நிறைய பேர் எப்படி எழும்புறாங்கன்னா வெறுப்போட எழும்புறாங்க. பாருங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் காலையில் எந்திரிக்க சொன்னா அப்போ ஜோம் பண்ணுவான், ஆண்டவரே இன்னைக்கு மழை வரணும், நம்ம மழை வரக்கூடாதுன்னு ஜோம் பண்ணும். அவன் மழை வரணும், ஒரு நியூஸ் போடணும், இன்னைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு ஒரு நியூஸ் போடணும். இது யார் தெரியுமா? படிக்கிறதுலே 0 எடுக்கிறாரு பாருங்க, அவர் தான் இப்படி ஜோம் பண்ணுவார். அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாதவர் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவர் இன்னைக்கு மழை வரக்கூடாதுன்னு தான் ஜோம் பண்ணுவார். அப்போது நம்ம நிறைய பேர் காலையில் எழும்பும் போதே டென்ஷனோட, காலையில் எழும்பும் போதே ஒரு கவலையோட, காலையில் எழும்பும் போதே இன்னைக்கு என்ன செய்வேனோ அப்படின்ற ஒரு பயத்தோட நம்ம எந்திரிச்சோம்னா அந்த நாள் நமக்கு என்னவா இருக்காதுன்னா அது நமக்கு ரொம்ப சோகமானதாக இருக்கும், நிறைய நேரத்தில் கஷ்டமானதாக இருக்கும். ஆனால் இந்த தாவீதினுடைய ஒரு அனுபவத்தை தரணும். எப்படின்னா, நான் காலையில் எந்திரிச்சு உட்காரும் போது அதைத்தான் வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடுங்கள். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாளைய தினம் நமக்காக கவலைப்படும். ஆமே. காலையில நீங்க சந்தோஷமா எந்திரிக்கணும்னா, காலையில நீங்க மகிழ்ச்சியோட எந்திரிக்கணும்னா, இரவு படுக்க போகும்போது எப்படி படுக்கணும் சொல்லுங்களேன்? இரவுல படுக்க போகும்போது நம்ம நிம்மதியா போகணும், இரவுல படுக்க போகும்போது நம்ம டென்ஷன் இல்லாம போகணும். ஆனா சில பேருடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது பாஸ்டர், டெய்லி நான் கவலையோட தான் போவேன், டெய்லி கண்ணீரோட தான் நான் படுக்கை அறைக்குள்ள போறேன். அதெல்லாம் நீங்க நியமிச்சது தான். நான் நம்புறேன், சுற்றி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த குருவி அவ்வளவு பிரச்சனையின் நடுவிலையும் சமாதானமாய் உறங்க முடியுமானால், நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறதுனால அத்தனை புயலின் நடுவிலையும் நீங்க சமாதானமா படுத்துறங்க முடியும். அத்தனை பிரச்சனையின் மத்தியிலையும் நீங்க சமாதானமாய் படுத்துறங்க முடியும். அவ்வளவு வியாதியின் மத்தியிலையும் நீங்க சமாதானமாய் படுத்துறங்க முடியும். அந்த தைரியத்தை கர்த்தர் கிருபையாய் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்பர் 2, இரண்டாவது என்னன்னா, வருகிற வருஷம் காலையில எந்திரிக்கும் போதே எப்படி எந்திரிக்கணும் சொல்லுங்க? மகிழ்ச்சியோட, சமாதானத்தோட, அப்படி அவருடைய சாயலால காலையில. அதான் நீங்க, நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலையில தேடுகிறது பிரச்சனை இல்லை, தேடுகிறது மாதிரி நடக்கணும். அப்படின்னா காலையில 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு கத்திட்டே இருக்க முடியாது. சில நேரத்தில் நம்மளை கத்திட்டு இருக்கிற மாதிரி தான் பிள்ளைகள் அப்படி செய்வாங்க. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆண்களுக்கு என்ன பாஸ்டர் பிரச்சனை இல்லை, நீங்க பாட்டுக்கு படுத்து தூங்குவீங்க, பெண்கள் எங்களுக்கு தானே கஷ்டம், நாங்கள் தானே பிள்ளைகளை எழுப்பி விடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய வீட்டில் நிறைய ஆண்களும் காலையில் எந்திரிக்கிறாங்க. பெண்களுக்கு பெட் காஃபி கூட நிறைய ஆண்கள் கொடுக்குறவங்க கூட இன்னைக்கு உலகம் அப்படியே நல்லா வித்தியாசமாக மாறிடுச்சு. அது சந்தோஷம்தான். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறத பார்த்தா எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறீங்க. சிலருக்கு அப்படி கிடைக்கும், சிலருக்கு இப்படி கிடைக்கும். அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் எல்லாம் எப்படியும் கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எது கர்த்தர் தர்றாரோ அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் எழும்பி மனைவி நமக்கு காஃபி கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காலையில் எழும்பி கணவன் நமக்கு காஃபி கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேனே வரமாட்டீங்க. ஆமேன். எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நான் காலையிலே விழிக்கும் போது அவருடைய சாயலாகவே திருப்தியாகும். என்னை காலையிலே டென்ஷன் படுத்துறீங்களா, என்னை காலையிலே கோபம் ஏத்துறீங்களா, என்னை காலையிலே வெறுப்பு ஏத்துறீங்களா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே நான் கோபப்பட மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. என்ன நடந்தாலும் நான் டென்ஷன் ஆக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் கவலையோட எந்திரிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் பயத்தோட எந்திரிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த நாளிலே எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் அந்த சவாலை என் கூட இருக்கிற ஆண்டவர் அந்த சவாலை ஜெயிக்கக்கூடிய கிருபை தருவார். இத்தனை நாட்களும் என்ன நடத்தின கர்த்தர் இன்னைக்கும் என்ன நடத்துறதற்கு வல்லவர் என்கிற ஒரு துணிவுள்ள இருதயத்தோடு என் பிள்ளைய கத்த நடத்துவார், என் பையனை கத்த நடத்துவார், என் தேவைகளை கத்த சந்திப்பார். நானோ விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஹல்லேலூயா. இந்த ஜெப குறிப்பு சொன்ன உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது, ஆமா இன்னைக்கு தேதி என்னன்னா, இன்னைக்கு தேதி 5, இன்னும் 25 நாள் இருக்குது, 25 நாள் தாண்டி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் பாரு அப்படின்னு நினைக்க கூடாது. இன்னைக்கே ஏன் சொல்றோம் தெரியுமா? இப்பவே நீங்க ஆரம்பிச்சிடணும். புரியுதுல்ல?
டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து நீங்க ஆரம்பிச்சு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கண்டினியூவா, யாரோ சொல்றாங்க 21 நாள் கண்டினியூவா செஞ்சிட்டீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு பழக்கமாயிரும்னு சொல்றாங்க. சரி, அதையும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே. இன்னையிலிருந்து ஆரம்பிச்சு புது வருஷத்துக்குள்ள நுழையும் போதே எப்படிதான் நுழையணும்னா புதுமையாய் நுழையக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. நாளைக்கு காலையிலே இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் காலையிலே எழும்பும் போதே எப்படி எழும்ப போறோம்னா ஆமென், ஃப்ரெஷ்ஷா. ஹல்லேலூயா. சிலருக்கு பெட்லேருந்து கண்ணை முழிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே மைண்ட் ஓடும் பாருங்க, ஸ்பீடாக ஓடும். கிச்சன்ல இருந்து அப்படியே போய் அப்படியே ரவுண்ட் அடிச்சு பிள்ளைகளுக்கு வந்து அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போய் கடைசியில் எல்லாம் முடிஞ்சு ஒரு கலக்கத்தோட அப்படியே எந்திரிச்சு, அப்பா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு இருக்கா, இவ்வளோ பெரிய பாரம் எனக்கு இருக்கா அப்படின்னு மூச்சு வாங்கி எந்திரிச்சு உட்காந்து அப்படியே சோகத்தோட ஒரு பாத்ரூமுக்கு போய் பல்லு விளக்கும் போதே தெரியும், அப்படியே பல்ல விளக்கி வாயை கொப்பளிச்சுட்டு டீயை குடிக்கிறதுலே தெரியும். இவ்வளவு வெறுப்போட காலையில் ஆரம்பிச்சா அந்த நாள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன், நாளைக்கே ட்ரை பண்ணுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே வேற எந்த சிந்தைக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் அவருடைய சாயலா திருப்தியாவேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் எனக்கு அவர் தேவனா இருக்கிறார். அவர் என்னை மரண பரியந்தம் நடத்த போகிறார். இன்றைக்கு எனக்கு முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய பர்வதமானாலும் அவருக்கு முன்பாக இன்றைக்கு நான் சமபூமி ஆக போகிறது. காலையில் எழும்பும் போதே அப்படி என்ன பண்ணணும்னா டக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கவனிங்க. நீங்கள் எந்திரிச்ச உடனே பெட்டில் உட்காரவே கூடாது. எப்பவுமே கண்ணை முழிச்சிட்டிங்களா உடனே நீங்கள் என்ன பண்ணிடணும்? கேட்கல, எந்திரிச்சிடணும். யாருக்கு அந்த நாள் யாருக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா யார் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரே ஒரு டீம் தான் கஷ்டப்படுறாங்க. யார் அப்படின்னா யார் ஒரு தேவனுடைய பிள்ளை காலையில் அவங்க எழும்பும் போது யார் ஒருத்தர் பெட்டில் உட்காரும் போதே யோசிக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த நாள் ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே படுக்கிறோம் பாருங்க, படுத்து காலையில் முழிச்சிடுறோம் பாருங்க. அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் நீங்க படுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு என்னவா வரும் அப்படின்னு சொன்னா பயமும் திகிலும் யோசனையும் மட்டும்தான் வரும். முழிச்சு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு யோசனை வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எப்படி நம்ம சந்தோஷமா எந்திரிக்க முடியும்? எப்படி சந்தோஷமா நம்மளால அன்னைக்கு நான் வாழ முடியும்? அதனால கண்ணை திறந்த என்ன அடுத்த நிமிஷத்துல என்ன பண்ணுவேன்னா பெட்டை விட்டு நான் எந்திரிப்பேன். இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது, இன்னைக்கு நிறைய காரியம் கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டியது இருக்குது, இன்னைக்கு நிறைய ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னைக்கு நிறைய காரியத்தை கர்த்தர் என் மூலமா செய்ய போறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. அப்போ நீங்க அப்படியே காலையில் எந்திரிக்கும் போது வேற எந்த எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காம ஒன்லி ஃபெய்த், விசுவாசம். என்ன அப்படின்னா எனக்கு முன்பாக இருக்கிறவர் பெரியவர், எனக்கு முன்பாக இருக்கிறவர் பெரியவர். சத்தமா, எனக்கு முன்பாக இருக்கிறவர் சமுத்திரத்தையே இரண்டாக பிரித்தவர், எனக்கு முன்பாக இருக்கிறவர் என் தேவைகளை சந்திக்கிறவர், எனக்கு முன்பாக இருக்கிறவர் என்னுடைய சவால்களை சந்திக்கிறதற்கு பலன் தருகிற கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். காலையிலே அவருடைய சாயலால் நான் திருப்தியாவேன், சாயலால் திருப்தியாவேன். பாஸ்டர், இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க சொல்றதுக்கு கேட்டால் நல்லா தான் இருக்குது, ஆனால் சூழ்நிலை எனக்கு சரியே இல்லை பாஸ்டர். காலையில் எந்திரிச்ச உடனே டென்ஷன் படுத்துறது மாதிரி ஏதோ ஒன்று நடந்துருது. ஆனால் நீங்கள் என்ன நடக்கத்தான் செய்யும், நடந்தாலும் அது உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்கவே கூடாது. அதன் மத்தியில் ஆண்டவருடைய பிள்ளை என்கிறவர் சூழ்நிலையை மாற்றினதற்கு பிறகு சாட்சியாய் நிற்கிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. சூழ்நிலைகள் நடுவிலே சாட்சியாய் இருக்கிறது தான் ஆண்டவருடைய பிள்ளை. தேவையின் நடுவிலே ஆண்டவரை பார்க்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை. பிரச்சனையின் நடுவிலையும் கர்த்தருக்காக நிற்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர்களைத்தான் ஆண்டவர் கிருபையாய் அழைக்கிறார். உங்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த பலத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவார். ஆமென். அந்த சமையல் வேலையை நீங்க தான் பண்ண போறீங்க, அந்த கார் கழுவுற வேலையை நீங்க தான் பண்ண போறீங்க, அடுத்த அன்னைக்கு முழுக்க வேலை செய்ய போறது நீங்க தான் செய்ய போறீங்க. நீங்க காலையில எழும்பி சோகமான உடனே இன்னொருத்தர் பண்ண மாட்டாங்க, நீங்க காலையில எந்திரிச்ச உடனே வெறுப்பாகிறதுனால இன்னொருத்தர் பண்ண மாட்டாங்க. நான் தான் பண்ண போறேன். அது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை.
நீங்க சந்தோஷத்தோட எந்திரிச்சு செய்ய ஆரம்பிங்க. அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் கர்த்தர் கிருபையாய் மாற்றுவார். கைய மேல உயர்த்தி சத்தமா எல்லாரும், தகப்பனே எனக்கு ஒரு கிருபை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு தயவு. ஹல்லேலூயா. நான் காலையிலே உமது சாயலால் திருப்தியாவேன். சொல்லுங்க ஒரு 10 டைம் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. நான் காலையிலே உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன். உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. அந்த வாக்கியத்தை இப்பவே எனக்கு கட்டளை இடுங்கப்பா. வருகிற ஆண்டு உமக்கு சித்தமா இருக்குமானால், நீர் அற்புதம் செய்கிறவரானால், இயேசுவே காலையில என்னை எந்திரிக்க பண்ணின உடனே, என் தூக்கத்தை விட்டு எந்திரிச்ச உடனே நீங்க எனக்கு முன்னாடி தரிசனமாகி, நீங்க எனக்கு ஒரு நல்ல ஹோப்பை கொடுத்து, நீங்க எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்து, அந்த நாள் முழுவதும் நீர் என்னோடு கூட இருக்கிற அந்த பிரசன்னத்தை நான் உணர போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் படுத்தேன், நான் நித்திரை செய்தேன், நான் விழித்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறத நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவரே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற எங்க எல்லாருக்கும் தரணும்னு சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே ஹல்லேலூயா. பரிசுத்தனுடைய துவக்கம் முதல் முடிவு வரை எங்க மேல கரிசனையா இருக்கிறவர். ஆமென் ஆமென். 365 நாட்களும் எங்களை நடத்துகிறவர். காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.